இன அழிப்பு என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறோம்னு பேசுவாங்க. இன அழிப்பு அல்ல, இது நடந்தது இன அழிப்பு அல்ல என்று சொல்லக்கூடியவர்களோடு கூட இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக அப்படியான ஆக்களை வச்சு இயக்கத்தோட அமைப்போடு நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தால் அந்த நாங்கள் இவ்வளவு 70 வரையும் வழியில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டாம். எங்களுடைய அரசியல் போக்கில் உள்ள மெலிவு தன்மை தான். நாங்க அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாரையும் பேர் பண்ணுங்க. நாங்க ஒரு தரம் குழப்படி பண்ணுவோம். தயவு செய்து நாங்கவே பொறுப்பாற்றோம். எல்லாரும் ஊடகங்களுக்கு ஒரு கேள்வி சந்தர்ப்பம் கொடுங்க. அமெரிக்காவாக சில பேரை நாங்க அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாரையும் பேர் பண்ணுங்க. நாங்க ஒரு தரம் குழப்படி பண்ணுவோம். அவர்கள் இங்கே நான் சொன்னது போல இங்கே ஒன்றும் தப்பித்து முயற்சி கிடையாது. இருப்பார் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் அதை உறுதிப்படுத்தினா மீண்டும் போவாங்க. கனேடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சண்முகம் குகதாசன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்றது. கனடாவை தளமாக கொண்டு இயங்கும் கிளிநொச்சி மக்கள் பேரவை, வடக்கட்சி மக்கள் ஒன்றியம் ஆகிய அமைப்புகளின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற மேற்படி சந்திப்பில் புலம்பெயர் ஈழத்தமிழர் உறவுகள் உள்ளடங்கலாக பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஈழத்தமிழர்களுக்கான நிலையான அரசியல் தீர்வை நோக்கிய அடுத்த கட்ட நகர்வுகளில் கனேடிய அரசின் வகிப்பாகும் அதற்கு வளர்ச்சிக்கும் வகையில் புலம்பெயர் கனேடிய உறவுகளின் அடுத்த கட்ட அரசியல் செயல் நோக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த காலை பொழுதில் கனடா மண்ணில் உங்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு முதல் நன்றிகள். இந்த நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர் விவேகானந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற குருக்கரையா அவர்களே, என்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த மனித நீண்ட காலம் வாழ்ந்து பல பணிகளாற்றி சிறை சென்று காந்தியம் காலம் தொடக்கம் இன்று வரை தன்னுடைய அயராத பணிகளை ஆற்றி வருகின்ற இன்றைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அவர்களே, என்னுடைய உறவினரும் பள்ளிக்கால நண்பருமான நண்பர் தவக்குமார் அவர்களே, இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற என் அன்புக்குரிய உறவுகளே, மூத்த தலைவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாங்கள் வந்ததன் நோக்கம் கனடா அரசாங்கத்தினுடைய ஒரு அழைப்பு கிடைத்திருந்தது. குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தொடர்பில் தமிழ் மக்களுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் 2009ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரேரணை தொடர்பில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் காரணமாகவும் உங்களுடைய ஒத்துழைப்பு காரணமாகவும் என்னுடைய கோகன்ட்ரிஸ் நாடுகளில் இணை அனுசரணை நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற கனடாவினுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அவ்வாறான அந்த கனடாவினுடைய முக்கியத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தொடர்ந்து அந்த எங்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பு, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் அடுத்த கட்ட தொடர் நடவடிக்கைகளை எவ்வாறு கொண்டு செல்வது, அதனை கொண்டு செல்வதில் இருக்கின்ற இடையூறுகள் என்ன, புதிய அரசு ஒன்று அங்கு பதவியேற்றிருக்கிறது, அவைகளை நகர்த்தி செல்வதிலே என்ன காரியங்களை ஆற்றலாம் என்பது தொடர்பில் கனடாவினுடைய உதவி பிரதி அமைச்சராக இருக்கின்ற வெல்டமேட் தலைமையில் அவருடைய குழுவினரை சந்திப்பதற்கான அழைப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பிரகாரம் நான் சார்ல்ஸ் செல்வநாதன் கோதாசன் ஆகியோர் சந்திப்பதற்காக முயற்சி இருந்தோம். அதில் சார்ல்ஸ் அவர்களுடைய வருகை வர முடியாமல் இருந்தது. கோதாசன் அவர்கள் உடல்நிலை காரணமாக இங்கு வந்த பிற்பாடு ஏற்பட்ட உடல் பிரச்சனை காரணமாக அவர்கள் வர முடியவில்லை. இருந்தாலும் அந்த நீண்ட பயணத்தில் மிகவும் பெருமதியான அந்த சந்திப்பிலே நான் கலந்து கொண்டோம்.
அவர்கள் எங்களோடு பேசிய விடயங்களில் பல்வேறுபட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி எவ்வாறு கொண்டு செல்லும். தொடர்ந்தும் 15 ஆண்டுகளாக நாங்கள் போர்க்குற்றம், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, இதுக்கு என்ன தீர்வு? இதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதென்றால் இப்ப இதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு செல்வதா, அல்லது ஒரு சர்வதேச நீதி தீர்ப்பாயத்தை கொண்டு செல்வதா, இதற்கான தீர்வுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதற்கான வழிமுறை என்ன என்ற விடயங்கள் தொடர்பிலேயே மிக கூடுதலாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மியான்மர் நாட்டிலே ரோஹிங்கிய மக்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை என்பதற்காக பல நாடுகள் அவர்களுக்கு ஆதரவான குரலை முன்வைத்திருக்கிறார்கள். அதனை ICC வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி மெல்ல அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஒரு மனித படுகொலை தொடர்பில் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த விடயம் தொடர்பில் தென்னாப்பிரிக்கா இதனை ஒரு சர்வதேச தளத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. காசாவிலே இஸ்ரேல் நடத்துகின்ற யுத்தம் தொடர்பில் உலக நாடுகள் அதனை சர்வதேச இடத்துக்கு கொண்டு செல்கின்றன. ஆனால் கிட்டத்தட்ட 1,46,600க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டார்கள் என்பதை அரசியல் தலைவர்கள் யாரும் சொல்லவில்லை. மன்னார்குடி பேராயராக இருந்த ராயப்ப யூசப் அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் அளித்த சாட்சியமும் அந்த ஆவணங்களும் இன்றைக்கு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மண்ணுரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளராக அந்த நேரம் இருந்த நவநீதமுள்ளி அவர்களுடைய நியமனத்திலே வந்த ரட்னர் தலைமையிலான ஜஸ்மின் சூக்காவை கொண்ட குழுவினர் இலங்கை வந்து செய்த ஆய்வின் பிரகாரமும் அவர்களும் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40,000க்கு மேற்பட்டவர்களுக்கு அடையாளங்களை காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை என்ற வார்த்தைகளை பதிவாக செய்திருந்தார்கள். இவை விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு பிறகு இலங்கை மீதான விசாரணை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்ததாக அமையவில்லை. 2015ஆம் ஆண்டு செப்டம்பரிலே இலங்கை அரசு மனித உரிமைகள் ஆணையத்திலே சொன்னது, நாங்கள் நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் நாங்கள் நாட்டுக்குள் விசாரிப்பதற்கு சர்வதேச நீதிபதிகள், சர்வதேச சட்டத்தரணிகள், சர்வதேச தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் பெற்று இதற்கு நாங்கள் ஒரு கலப்பு நீதி முறையிலே தீர்ப்பு வழங்குகிறோம் என்று அந்த நேர ஐரோப்பியத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பிற்பாடு கோட்டாவின் தலைமையிலே வந்த அரசு, ஐரோப்பியத்துறை அமைச்சராக இருந்த அலிசப்ரி அவர்கள் நாங்கள் அதனை ஏற்க மாட்டோம் என்று மிக தெளிவாக தங்களுடைய செய்தியை சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசாரிக்கிறோம், இதனை ஒரு கலப்பு முறையாக கொண்டு செல்கிறோம், அதற்காக காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தை அமைக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவருக்கு பிறகு வந்த அரசு அவரை 100% நிராகரித்தார். இப்பொழுது வந்திருக்கிற அரசு கடந்த செப்டம்பர் மாதம் இந்த தீர்மானம் மீண்டும் கவனத்துக்கு எடுக்கப்பட்டு கால நீடிப்பு வழங்கப்படுகிற பொழுது இவர்கள் சொன்னார்கள், 3 பேர் தான் அவர்கள் இருந்தார்கள். ஜனாதிபதியோடு ஒரு பிரதமரும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு கேபினட் இருந்தார். இவ்வளவு காலமும் அந்த கேபினட்டை விட அவர்கள் இந்த கேபினட்டை போட்டு தீர்மானத்தை எடுத்துக் கொடுத்தார்கள். நாங்கள் இதிலே இந்த இதை எதிர்க்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஒரு மிக நெருக்கடிக்குள் நாங்கள் இருக்கிற சூழல். தொடர்ச்சியாக நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டிய, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய அந்த தொடர் நடவடிக்கை தொடர்பில் தான் நாங்கள் கனடாவினுடைய ஒட்டாவாவிலே இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தோம். அதனுடைய முயற்சிகளை எல்லா வழிகளிலும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். இதற்கு முன்னாலே இருக்கின்ற இது ஒரு மிகப்பெரிய பெருமதி வாய்ந்த ஒரு பிடி. இதிலிருந்து நாங்கள் தவறி போனாலும் அல்லது எங்களுடைய கையை விட்டு அது தவறி சென்றாலும் எங்களுக்கு சில வேளைகளில் அந்த விடயங்கள் அல்லது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் போகலாம். தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி இந்த சர்வதேச விசாரணை. குறிப்பாக இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டது, ஒரு இன அழிப்பு நடைபெற்று என்பதற்கான ஆதாரங்கள் உண்டு. அதனை நாங்கள் இன்னும் சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான எவிடன்ஸ்கள் தேடப்படுகிறது, சேர்க்கப்படுகின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள் உண்டு, கையாலே ஒப்படைக்கப்பட்ட கண்கண்ட சாட்சியங்கள் உண்டு. இவையெல்லாம் தொடர்ச்சியாக
மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தான் இது ஒரு கனடியான விடயமாக கையாளப்படுகிறது. இன்று எங்களுக்கு முன்னாலே அந்த செயல்பாடு சில வேளைகளில் இல்லாமல் போனால், அது எங்களுடைய கையை விட்டு செல்லுமானால், நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு சர்வதேச அங்கீகாரம் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இந்த விடயத்திலே அநேகமாக ஈடுபாடுடைய நாடுகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அந்த விடயம் தொடர்பில் நாங்கள் மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தோடு இருக்கின்ற கட்சிகள் பலரும் ஈடுபடுகின்றன. அவர்கள் அதற்குரிய ஆவணங்களை எவிடன்ஸை தேடி கொடுக்கின்ற விஷயங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அது தீவிரமாக செயல்படுகின்றன. அதனால்தான் இந்த நாடுகள் கூட அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள். இந்த டயஸ்போரா ஒரு பலமானதாக இருப்பதனால் அந்த காரணமும் இதற்கான ஒரு பக்குவத்தை கொண்டிருக்கிறது. அப்படி இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியினுடைய பார்ப்பட்ட பயணம்தான் எங்களுடைய வருகை. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்த இடங்களிலே உங்களோடு நாங்கள் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்ததற்கு முதல் நன்றிகள் உங்கள் எல்லோருக்கும். முக்கியமாக இந்த ஒரு புதிய அரசு இலங்கையிலே ஆட்சி விட வேண்டியிருக்கிறது. வரலாற்றிலே குடும்ப ஆட்சிகள் அல்லது ஒரு லிபரல் டைப் என்று சொல்லப்படுற மிதவாத அரசியல் தலைவர்களில் இருந்து புரட்சிகர அரசியலை முதன்முதல் இலங்கையில் அறிமுகம் செய்த ஆயுத ரீதியான கிளர்ச்சியை உருவாக்கிய ரோஹண விஜயவீர தலைமையில் உருவாக்கப்பட்ட ஜேவிபி 79களில் தன்னுடைய அந்த கிளர்ச்சி தோற்று போன பிற்பாடு 89களில் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக, இந்திய பொருட்களுக்கு எதிராக, இந்திய நடவடிக்கைகளுக்கு எதிராக திரும்பவும் ஒரு ஆயுத போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் அழிக்கப்பட்ட இடத்தில் இருந்து மெல்ல மெல்ல தங்களை கட்டி வளர்த்து அவர்கள் கொண்டு வந்த அரசியல் காலமும் சூழலும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தது. கோட்டபாயவனுடைய வருகை, ஊழல் நுழைந்த அரசுகளுடைய செயல்பாடுகள், அதற்கு பிற்பாடு சிங்கள மக்களிடம் இருந்த மாற்றங்கள், அதகலைய போராட்டங்கள் என்பது இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு அரசியல் இடைவெளியையும் மக்களிடம் ஒரு மாற்று சிந்தனைகளையும் கொண்டு வந்தது. சிங்கள இளைஞர்கள் பலர் கடவுச்சீட்டுகளை பெற்று நாடு கடந்து செல்லுகின்ற அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கிறது. சிங்கள இளைஞர்கள் கடவுச்சீட்டு காரியாலயத்திலே காலை 3 மணிக்கு காவல் நின்று அந்த கடவுச்சீட்டு புத்தகங்களே இல்லை என்று சொல்ற அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை மாறியிருக்கிறது. இந்த கடற்சூழல்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற NDP-க்கான ஒரு பெரிய அரசியல் வாசலை திறந்து விட்டிருக்கிறது. இந்த அரசியல் வாசலை சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அவருடன் இருந்த அந்த எழுச்சி, மக்களோடு இருந்த ஊடாட்டம், மக்களுக்குள் அவர்கள் கடந்த 34 ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றிய பணிகள் அவர்களை ஒரு தேசிய எழுச்சியாக, தேசிய சக்தியாக மாற்றியிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக மக்களால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி 43 வீதமான வாக்குகளை பெற்றிருந்து ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் 2வது விருப்பு வாக்கு சேர்க்கப்படுகிற பொழுதும் அவரே முன்னிலையில் இருந்த காரணத்தால் அவர் ஜனாதிபதியாக சட்டப்படி தெரிவு செய்யப்பட்டார். அவர் ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது அவருடைய கட்சி சார்ந்த ஏனைய கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையினமும் கோபமும் அவர்கள் பேரழிச்சியாக சென்று அவர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அதில் இது ஒரு விகிதாசார தேர்தல் முறை. தொகுதிவாரி தேர்தல் முறையில் JR ஜெயவர்தன 6-5 பெரும்பான்மையை 77 பெற்றிருந்தார். ஆனால் இது விகிதாசார தேர்தல் முறையில் 3-2 பெரும்பான்மை 159 ஆசனங்களை பெறுகின்ற அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது சிங்கள மக்களிடம் வந்திருக்கிற பெரிய மாற்றம். சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள மக்களிடம் எதிர்காலம் பற்றிய ஒரு எண்ணத்தை அது கொடுத்திருக்கிறது. அதே சமகாலத்தில் போராட்டத்தினூடாக இந்த மண்ணிலே பல ஆயிரக்கணக்கானவர்களை விதைத்து, பல லட்சம் மக்களை இழந்து, கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து, மிகப்பெரிய டயஸ்போராக உலகம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய எண்ணம் தன்னுடைய தேசிய எழுச்சியிலிருந்து மெல்ல இறங்கி இருக்கிறது. ஒரு தற்காலிக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதைத்தான் நான் கோதாசன் அவர்கள் சொன்னார். அதற்கான காரணங்கள் என்ன? 72ஆம் ஆண்டு அரசியல் காப்பு கொண்டு வரப்படுகிற பொழுது எங்களுக்கு இருந்த சிறு பாதுகாப்பு பறிக்கப்பட்டது. 78 அரசியல் காப்பு வருகிற பொழுது JR ஜெயவர்தன ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர அனைத்து அதிகாரங்களும் அது இருப்பதாக அவர் அந்த நேரம் கோஷமிட்டார். ஆனால் 72லேயோ 78லேயோ அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசியல் விஷயங்களில் தமிழருடைய உரிமைகள் தொடர்பிலே சரியாக தமிழர்களிடம் இந்த விருப்பங்களும் கேட்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால்
இனி வரப்போகின்ற இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர முயற்சிக்கிறார். இந்த அரசியல் அமைப்பை அவர்கள் கொண்டு வருகிற போது நாங்கள் அண்மையிலே ஒரு பாராளுமன்ற குழுவின் தலைவராக எனது தலைமையில் நாங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முதலாவதாக என்னால் வைக்கப்பட்ட கோரிக்கை, நாங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனமாக உங்களுக்கு இருக்கின்ற அதே தேசிய தனித்துவங்களோடு வாழுகின்ற ஒரு இனமாக உங்களை மதித்து உங்களுடைய மொழி, நிலம், பண்பாடு, கலாச்சாரம், உங்களுடைய தனித்துவம், அடையாளங்களை நாங்கள் மதிக்கின்ற அதே நேரம் அதே சம அந்தஸ்துடைய இனமாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய உங்களுடைய சம பங்காளிகளாக வாழ்வதற்கு சமஸ்டி அடிப்படையிலான நாங்களும் எங்களை ஆளுகின்ற ஆட்சி முறையில் உலக நாடுகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சமஷ்டிகளை மையமாக வைத்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக நாங்கள் அந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொன்னது, சுவிட்சர்லாந்திலே ஒரு வகையான சமஸ்டி உண்டு. கனடாவிலே கியூபெக்கு வழங்கப்பட்டிருக்கிற விசேட அதிகாரங்களுடன் கூடிய கனடாவினுடைய சமஷ்டி நாடாளுமன்றம் உண்டு. பெல்ஜியத்தில் இருக்கின்ற சமஷ்டி அடிப்படையிலான அந்த அரசியல் அமைப்பு முறை இருக்கிறது. ஒற்றையாட்சி நாடாக பிரித்தானியா இருந்தாலும் கூட, அயர்லாந்து பிரிந்து சென்றது போல, ஸ்காட்லாந்து பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் பிரிந்து செல்வதற்கான தயார் நிலை அடைந்தது போல, ஒரு தங்களை தாங்கள் ஆளுகின்ற அந்த ஆட்சி முறையுடன் கூடிய கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஆட்சி முறை தமிழர்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது இலங்கை என்ற நாட்டை வளர்ப்பதற்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். அது உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக மாறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். மலேசியாவிலே பினாங்கு மாநிலம் அதிகமான தமிழர்களை கொண்ட ஒரு மாநிலம். மலேசியாவுடைய பொருளாதாரம் விழுந்த பொழுது மலேசியா கைக்கொண்ட ஒரு யுக்தி, அங்கிருக்கிற தமிழர்கள் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலீடுகளை உங்களுக்கு கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தனித்துவமான நிதி அதிகாரம் தரப்படுகிறது. அவர்கள் முதலீடுகளை கொண்டு வந்தார்கள். அது பினாங்கு மாநிலத்தை மட்டுமல்ல, மலேசியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது. அதே போல வடக்கு கிழக்கு என்பது மரபுபடி வரலாற்று ரீதியான தொன்ம அடையாளங்களை கொண்ட தமிழர்களுடைய நிலப்பிரதேசம். எங்களுக்கான அந்த நிதி அதிகாரம், எங்களுடைய நில அதிகாரங்கள், எங்களுக்கான காவல்துறை அதிகாரங்கள் என்பது வழங்கப்பட்ட இந்த நாட்டுக்கு ஒரு தீர்வு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் அது எங்களை மட்டுமல்ல உங்களையும் உயர்த்தும் என்ற செய்தி சொல்லப்படுகிற பொழுது அவர் சொன்னார், நாங்கள் இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம். கொண்டு வரும்பொழுது நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் சமஸ்டி என்பது சிங்கள மக்களிடம் அது ஒரு தனிநாடு போல பேசப்படுகிறது. அதே நம்ம ஒற்றையாட்சி என்பது தமிழ் மக்களிடம் சந்தோஷத்தோடு பார்க்கப்படுகிறது. நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி பேசி புதிய அரசியல் அமைப்பில் அதனை கொண்டு வர காத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை மிக கவனமாக பார்க்க வேண்டும். இவ்வளவு காலம் ஒரு அரசியல் அமைப்பு இலங்கையில் வருகிற பொழுது மக்களிடம் அது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு விட தேவையில்லை. அந்த இது முறை இருக்கு. ஆனால் இப்ப கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முதல் ஜெயாதேவதனை கொண்டு வந்த இந்த இப்பொழுது இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற 1978ஆம் ஆண்டு இந்த அரசியல் அமைப்பை மாற்றி ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரையப்படுமானால் அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு மக்களுடைய பொதுசன வாக்கெடுப்புக்கு அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நெருக்கடியான நிர்பந்தமான தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத அதிகார பகிர்வற்ற அவர்களை தொடர்ந்து இந்த ஒற்றையாட்சி அமைப்புள் வைத்திருக்கின்ற ஒரு சூழலுக்குள் ஒரு அரசியல் அமைப்பு வரையப்படுமானால் தட்டி தவறி இப்பொழுது இருக்க அரசியல் மாற்றங்களில் எங்கள் மக்கள் அதுவும் சரிதான் என்று நிலத்திலே உள்ளவர்கள் அதற்கு வாக்களித்து விடுவார்களானால் அடுத்த கட்டம் நம்ம சமஷ்டி பற்றி கூட பேச முடியாமல் போயிடும். ஒரு மிகப்பெரிய ஆபத்து எங்களுக்கு முன்னாலே இருக்கின்றது. அதனால்தான் அண்மையிலே நானும் கஜேந்திரனும் எங்களுடைய வீட்டில் யாழ்ப்பாணத்திலே எனது இல்லத்திலே நாங்கள் ஒரு மணி நேரம் பேசியிருந்தோம். இந்த புதிய அரசியல் அமைப்பு முறை வந்தால் நாங்கள் எவ்வாறு இதனை எதிர்கொள்வோம்? இது கட்சிகளுக்கு அப்பால், எங்களிடம் இருக்கிற வேறுபாடுகளுக்கு அப்பால் இன ரீதியாக நாங்கள் சந்திக்க போகின்ற இந்த விடயத்திற்கான ஒரு உரையாடலை எவ்வாறு தொடங்குவது, அந்த உரையாடல் எவ்வாறு நம்முடைய மக்களிடம் இருந்து ஒரு தெளிவுபடுத்தல் மூலமாக மேல கொண்டு வர மக்கள் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதற்கான ஒரு தொடக்கத்தை நாங்கள் செய்யலாமே என்ற விஷயத்தை தான் கஜன் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரனும் நானும் பேசிக்கொண்டோம். அது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல
கிழக்கிலே மட்டக்களப்பு திருகோணமலையில் உள்ள சிவில் அமைப்புகள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இது பற்றிய நிபுணர்களோடு இந்த உரையாடல்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆபத்தை நோக்கி தள்ளப்படலாம். நாங்கள் தமிழகம் கேட்டவர்கள், அது குறை இல்லை. ஒரு மனிதனுடைய உரிமை, அவன் வாழுகின்ற உரிமைக்காக போராடுகிறான். தமிழீழ மண்ணில் நாங்கள் தேசிய விடுதலைக்காக போராடியவர்கள். இதில் இருக்கிற பல பேர் அந்த கனவுகளோடு நாங்கள் வாழ்ந்தவர்கள். தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் நாங்கள் அணிந்திருந்து கடைசி மொழிவாய்க்கால் வரை அந்த கனவுகளோடு சென்ற இனம்தான் நாங்கள். எங்களுக்கு குண்டுகள் செய்ய தெரியும், துப்பாக்கி தூக்க தெரியும், எங்களுக்கு இந்த இனத்தை காப்பாற்ற தெரியும், எங்களுக்கு அந்த ஊர்வம் நன்மம் இருக்கிறது. நாங்கள் அழிந்து போன இனம் அல்ல. பல உலகத்திலே பல இயக்கங்கள், பல விடுதலை அமைப்புகள் யுத்தம் கவனிக்கப்பட்டால் அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறது. ஆனால் நாங்கள் யுத்தத்தில் தோற்றிருந்தாலும் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக நாங்கள் மாற்றத்தை நோக்கி வந்திருக்கிறோம் இனம். இன்னைக்கு இதில் இவ்வளவு பேர் கூடுறோம் என்றால் ஏதோ ஒரு எண்ணம், சிந்தனை அல்லது பார்வை இல்லாமல் நாங்கள் இதை கூட முடியாது. அவை நாங்கள் தோற்று போன இனம் அல்ல, நாங்கள் இழந்து போன இனம் அல்ல. இழப்புகளுக்கு மேலால் எங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு செயல்முறையை உருவாக்குகிற இனம் நாங்கள். அந்த நம்பிக்கையும் எங்களிடம் இருக்கிற அந்த தைரியமும் தான் அழிந்து போகாமல் எங்களை வைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் தமிழீழம் கேட்ட நாங்கள் சமஷ்டிகள், சமஷ்டி இன்றைக்கு அல்ல, 1949ஆம் ஆண்டு தந்தை செல்வா கொழும்புல எழுதுவினையர் சங்கத்திலே முதல் கட்சியை தொடங்குகிற பொழுது பேரே சமஷ்டி கட்சி. அவர் அந்த முதலாவது கூட்டத்திலே அவர் சொன்னது, நாங்கள் ஒரு தேசிய இனம், நாங்கள் இளமையோடு வாழ்ந்த இனம், என்னுடைய இளமையை நாங்கள் இழந்திருக்கிறோம். இழந்து போன இளமையை மீட்டெடுத்து எங்களுக்கான தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்தி எங்கள் மண்ணில் எங்களுக்கான ஒரு சுயாட்சியை நிறுவுவது எங்களுடைய கட்சியினுடைய பிரதான கொள்கை. இலங்கை தமிழ் கட்சியினுடைய யாப்பு நீங்கள் இப்பையும் தலைவரக்கம் செய்து பார்க்கலாம். அதனுடைய கொள்கை அதுதான். ஆனால் நாங்கள் பேசுவதற்கு முதலே 1926ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இளைஞர் காங்கிரசுக்கு முன்னால் எஸ்டாவியாடி பண்டாரநாயக்கா அவர்கள் இந்த நாட்டுக்கு சமஷ்டி தான் பொருத்தமானது. அவர் மோர்னிங் ஸ்டார் என்ற பத்திரிகையில் 2 கட்டுரையும் எழுதியிருந்தார். அதில் கண்டியை மையப்படுத்திய ஒரு பிராந்தியம், கரையோரத்தை மையப்படுத்திய ஒரு பிராந்தியம், அமராவதி உட்பட வடக்கு கிழக்கை உட்படுத்திய ஒரு பிராந்தியம், இலங்கை 3 பிராந்தியங்களாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் பற்றி அவர் பேசியிருந்தார். ஆனால் அந்த காலத்தில் துரதிர்ஷ்டவசம் எங்களுடைய பக்கங்களிலும் அதுக்குரிய பெரிய ஆதரவுகள் இருக்கவில்லை. ஆனால் பிற்பாடு 48 49 நாங்கள் இதனை மிகப்பெரிய கருவியாக கையில் எடுத்திருந்தோம். அதற்கு பிற்பாடும் அரசியல் பயணங்கள் இலங்கை அரசால் ஆயுத ரீதியில் நசுக்கப்படுகிற போதுதான் நாங்கள் ஆயுத போராட்டம் எங்களிடம் கூர்மை அடைகிறது. அந்த கூர்மையின் பிற்பாடு இப்பொழுது நாங்கள் அந்த சமஷ்டி அடிப்படையிலான விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், 2005ஆம் ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதி கடைசியாக ஒஸ்லோவில் நடந்த பேச்சுவார்த்தை சொல்கையும் மேற்பார்வையிலே ஒரு பக்கம் வாலான தமிழ் தலைமையார்கள், இன்னொரு பக்கத்தில் ஹக்கீம் சில்வா உட்பட்ட அரச தரப்பு பேசுகிற பொழுது ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். எக்ரிமெண்ட் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். நாங்கள் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்களுக்கான சுயாட்சி பற்றி பேசுவது என்ற ஒரு அஜெண்டாவை தூக்கி முன்னுக்கு வைத்தார். அதை 2 பகுதியும் ஏற்றுக்கொண்டது. அதை பற்றி பேசலாம். சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுவார்த்தைக்கு அதான் கடைசி பேச்சுவார்த்தையாக இருந்தது. அதுதான் ஒஸ்லோ உடன்பாடு பல பேர் சொல்லிக் கொள்வதும் உண்டு. இது ஒரு முன்னேற்பாடாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு யுத்தங்கள் முடிந்து காலம் மாறி இருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்பொழுது ஒரு கவனம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம், இந்த அரசு ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரும் என்றால் அந்த புதிய அரசியல் அமைப்பு திரும்பவும் இலங்கைக்குள்ளே பறிக்கப்படக்கூடிய அதிகாரங்களோடு சேர்ந்துதான் ஒரு ஒற்றையாட்சி தத்துவத்துக்குள்ளான வருமாக இருந்தால் அதிகாரங்கள் பறிக்கலாம் என்ற நிலை 13ஆம் யுத்தத்தில் இருப்பது போல இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தை எங்களுக்கு தரும். அதுக்கு நாங்கள் வாக்களித்து விட்டோம் என்றால் முன்னுடைய மக்கள் நாங்கள் திரும்ப சமஷ்டி பற்றி பேச முடியாமல் போகும். இதனால் தான் மக்களிடம் வந்து அந்த உரையாடலை, அவர்களிடம் அந்த தெளிவுபடுத்தல்களை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். ஒருபுறம் எங்களுக்கு நடந்த மனித உரிமைகள் தொடர்பான விடயம் அது ஒரு மிக பெருமதியானது, தேவையானதும் நாங்கள் இன அழிப்பு செய்யப்பட்டோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வழி.
வண்ணன் சொன்னார் காணி எப்படி போனது. 1821ஆம் ஆண்டுல கணக்கீட்டுல திருவண்ணாமலையில் இருந்த மக்கள் தொகை என்ன, கிட்டத்தட்ட 200 வருஷங்களை நெருங்குற பொழுது இன்னைக்கு 2021 எங்களோட தொகை எப்படி இருக்கு, நாங்க எப்படி கொலனைசேஷன் கூடாக அழிக்கப்பட்டிருக்கிறோம். இது அங்க மட்டும் இல்ல, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் மக்கள் தொகை குறைந்து இருக்கிறது. நாங்கள் ஏன் இப்படி போய்கொண்டிருக்கிறோம்? உதாரணத்துக்கு பல்வேறுபட்ட நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனா சவால்கள் கிழக்கில் அதிகமாக இருக்கு. உண்மையாக அவர் வேலை செய்கிற திருவண்ணாமலை மாவட்டம் அவருடைய சொந்த மாவட்டமாக இருந்தால் சவால் மிகுந்த மாவட்டம். அந்த மக்கள் இன்னைக்கு துணிஞ்சு வாக்களித்து தெரிவு செய்யறதே அது பெரிய ஒரு சவால். அம்பாறையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்திருந்ததே மிகுந்த சவால். அவை அது ஒரு அந்த மக்கள் மீது இந்த மக்களை நாங்கள் பாராட்டுவோம். இதை கடந்து இந்த பயணத்தில் வருகிற பொழுதுதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் தன்மையை எங்களுக்கு தருகிறது. இதுல நான் சொன்னது போல ஒரு விஷயம் நீங்களும் கவனத்திலிடுங்கள். இனிவரும் காலங்களில் சாதாரணமாக கிளிநொச்சியில 1,09,000 வாக்காளர், யாழ்ப்பாணத்தில் 4,92,000 வாக்காளர், எல்லாமா 5,93,000 வாக்காளர்கள், 92,000 வாக்காளர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம். ஆனா 2 லட்சம் பேர் வாக்களிக்க போயிருக்கு. சிலர் அங்கே இல்லை, வாக்காளர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க இல்லை. இது நீங்களும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்ப இருக்கிற அரசு யோசிக்குது, சில நாடுகளில் தூதரகங்களில் தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தலாமா. இப்ப கனடா, இலங்கை தூதரகம் இங்கே இருந்தால் இங்கிருப்பவருடன் வாக்களிப்பு ஒரு தேர்தல் வர்ற பொழுது வாக்கெடுப்பை பெற்றுக் கொள்ளலாமா, இந்த சிந்தனை அவருடன் உண்டு. அவர்கள் இரட்டை குடியுரிமை என்பதை பதிவதில் அதிகமான கரிசனையை நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதும் அண்ணன் கோதாசனுடைய கோரிக்கையோடு எனக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுடன் முன்வைக்கிறேன். நாங்கள் அவ்வாறு பலத்தை என்னென்ன வழிகளில் கொண்டு செல்லலாம் என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு பகுதி அவர் சொன்னது போல அங்கே வேலை வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. இளைஞர்கள் அடுத்த நகர்வு பற்றி சிந்திக்க முடியாமல் இருக்கிறார். அவருடைய ஏதோ ஒரு பக்கத்தில் எங்கேயாவது போய் உழைக்கலாமா, நாட்டை விட்டு போயிடலாமா, அல்லது பொருளாதாரம் தருவதில் இருக்கிற எண்ணங்கள், பாதுகாப்புகள், இவ்வாறான விடயங்கள் கவனம் கொள்கிற போதுதான் புலப்பெயர்வு இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவை தொழில் முயற்சிகளுக்கான அந்த வருகைகளையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். உழவு காலமும் அதை ஊக்குவிக்கவில்லை என்பதல்ல. உதாரணத்துக்கு ஆமரவு உப்பளத்தை 2015 அந்த விடப்பட்ட காலத்துக்கு உருவாக்கி இருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு குறிஞ்சாதி உப்பளம் இருக்கு, அதை கூட இயக்கிறதுக்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு தமிழ் அமைப்பு முன்வந்து செயல்படுற நேரத்தில் கண்ணி வழிய காரணம் காட்டி அது செயல்படவில்லை. மட்டக்களப்பு காகித தொழிற்சாலைக்கு நெதர்லாண்டில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் முதலீடு செய்ய முயற்சித்த பொழுது அது யோகேஸ்வரன் ஐயா பெரிய முயற்சி எடுத்திருந்தார். அது செய்ய அரசாங்கம் தடைகளை விதித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் விமல் வீரவன்ச கைத்தொழில் அமைச்சராக வந்தபோது அதற்கான தடைகள் காணப்பட்டது. அதே போல ஒட்டி சுட்டானில் இருக்கிற ஓட்டு தொழிற்சாலையை செய்வதற்கு சாந்தி சிறிஸ்கந்தராஜா எம்பியா இருக்கிற போது கூட சார்ஜ் நிர்மலானன் முயற்சிகள் எடுத்த பொழுது அரசு அதுக்கான சப்போர்ட் வழங்கவில்லை. கரந்தனில் இருந்த கெமிக்கல் தொழிற்சாலை இருந்த இடத்துல இன்னைக்கு 400 ஏக்கருக்கு மேல காணி இருக்கு. சின்ன சின்ன ஒரு கைத்தொழில் போட்டியாக ஒரு கம்பெனிகளுக்கு 5 ஏக்கர் காணி வீதம் வழங்கினால் கூட ஒரு 20 கம்பெனிகள் வந்தால் 5 மாவட்டங்களில் இருக்கிறவர்களும் வரக்கூடிய சென்ற மத்திய இடமாக இருப்பதனாலும் அந்த வரைபடங்கள் நாங்களால் வழங்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் அதற்கான தொழில் முயற்சிகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆகவே உங்களிடமும் அந்த சின்ன சின்ன விதைகளை விதைக்கும். உதாரணமாக வட்டப்பெச்சி அரசு விவசாய பண்ணை, திருநெல்வேலி அரசு விவசாய பண்ணையும், குண்டசாலை அரசு விவசாய பண்ணையும் வட்டக்கட்சியும் சமகாலத்தில் உருவாக்கப்பட்டது. ரெண்டிலுமே பல நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் விவசாய மாணவர்களாக கல்வி கற்றுத்தான் வெளியேறி இருக்கிறார். அந்த காலத்தில் கிளிநொச்சியில் நடந்த குடியேற்றங்கள் கூட இந்த விவசாய பாடசாலையில் படித்தவர்களை மையப்படுத்தி தான் குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே இன்று அந்த விவசாய பாடசாலை ராணுவ முகாம். இதற்காக பாராளுமன்றத்தில் சிறப்பு பிரேரணை கொண்டிருக்கிறேன். அது பற்றி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதுவரை அரசு அதனை இன்னும் விடுவிக்கவில்லை. இப்பொழுது இந்த அரசுக்கு அந்த திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறோம். வருகிற 26ஆம் தேதி கிளிநொச்சி நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அந்த விடயம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அவ்வாறு ஒரு காலத்தில் 1000 பேர் அங்கே வேலை செய்திருந்தார். கடந்த நெல் ஆராய்ச்சி நிலையம் புதிய நெல்லினங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் இங்கே விதைய உற்பத்தி செய்யப்பட்ட இடம். அவை இந்த தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய களங்கள் எங்களிடம் உண்டு. அந்த களங்களை நோக்கி நகர்த்துவதற்கு உங்களுடைய பக்கங்களையும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம்.
நாங்கள் பேசிக்கொள்வது தமிழர்களிடம் நிறைய முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றோம். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் செய்வதற்கான தயார் நிலைகளை கொண்டு வந்தால் நாங்களும் முழுமையாக உங்களோடு ஒத்துழைத்து அங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்குவதில் கடும் முயற்சி எடுப்போம் உங்களோடு இருப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த அறிவியல் கிளிநொச்சியில் இருக்கிற 2 ஆடை தொழிற்சாலைகள் உங்களுக்கு தெரியும். 2010ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் உள்ள பல இளம் பெண்கள் வலுக்கட்டாயமாக ஏமாற்றப்பட்டு 16 பேருந்துகளில் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தோம்தான் கச்சேரிக்கை வேலை செய்கிற ஒரு எழுதுவினையர் தான் எனக்கு சொன்னார், பொம்பளை பிள்ளைகளை இருக்கிறாங்க. வந்து அவரோட விசாரிக்கிறபோது ராணுவம் தான் அவரை ஏற்றி கொண்டு வந்து அது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஈடுபட்ட புரியுது. உங்களுக்கு தெரியும் மனிதர் இந்த ராணுவ கெடுபிடிகள் நெருக்கடிகளை தாண்டி எவ்வாறு நடந்து கொள்ளலாம். அவர்களை மறைத்து விளங்கப்படுத்தி முருகண்டி வரையும் போன 2 பஸ்ஸை திருப்பி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி பிறகு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளோடு பேசி 2 கம்பெனிகளை கிளிநொச்சியில வர பண்ணி கிட்டத்தட்ட 4000 பேர் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னாரில் இருக்கிறவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. நாளாந்தம் வந்து அந்த ஆடை தொழிற்சாலைகளுக்கு அவர் வேலைக்கு சென்று வந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 2000 குறைந்து. காரணம் இலங்கையில் செய்கிற உற்பத்தி செலவு கூடவா இருக்கு. தங்களுக்கு ஓடவில்லை என்று கம்பெனி சொல்றாங்க. ஆனா அதே நேரம் பங்களாதேஷில் அவர்கள் உற்பத்தியை கூட்டுறாங்க. அங்க இருக்கிற கூலி குறைவு, எங்கள்கிட்ட இருக்கிற கூலி கூடவா இருக்கு. எங்களுக்கு அது ஒரு இன்னொரு வகையான பின்னடைவை தருது. ஆனா அதை நாங்கள் உணவு மேலாம். இன்னைக்கு இந்த அரசுக்கு கூட உள்நாட்டில் இருக்கிற உற்பத்திகள் தேயிலையோ தெங்கோ ரப்பரோ பெரிய அளவில் அந்நிய செலாவணி தருவதாக இல்லை. ஆனா அவர்களுக்கு இருக்கிறது டூரிசம், சுற்றுலாத்துறை மட்டும்தான் இப்ப அவர்களுடைய தேசிய இருப்பை பேணி பாதுகாக்கிற ஒரு அங்கமாக இருக்கு. அடுத்த நகர்வும் கூட அவர்கள் செய்ய போறது கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறது, கடனை கட்டுறது, நாட்டை அபிவிருத்தி செய்வதை பற்றி யோசிக்கிறார். இந்த அரசாங்கத்துடைய அடுத்த ஸ்டெப்பும் என்ன? அவரோட பெரிய முதலீடு பல்கலைக்கழக மாணவர், அடுத்தது அரசு உத்தியோகத்தர். உங்களுக்கு தெரியும் நிறைந்த அரசு உத்தியோகத்தர் அவருக்கு நம்ம வாக்களித்திருந்தார். இனி அவர்களுக்கு சம்பளத்தை கூட்டினால் பொருளாதார கூட்டுவார்களா குறைப்பார்கள். பல்கலைக்கழகத்தால் வெளியேறின 4 ஆண்டுகளுக்குரிய மாணவர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார். இவர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி மாறப்போகுது? நான் இப்பொழுது கூட அரசு மீது நான் பிழை சொல்ல இல்லை. அவர்கள் இப்பதான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள். சரி, அவருடைய சந்தர்ப்பம் பார்க்கலாம். அவர்கள் எவ்வாறு முயற்சிக்கிறார்கள், எந்த அளவுக்கு போக போகிறார்கள். ஒரு 6 மாத காலங்கள் அதனை தீர்மானிக்கின்ற நாட்களாக மாறும். இந்த அரசை நாங்கள் எதிர்க்கிறோம் என்னது, அல்ல அரசு மீது பிழை சொல்கிறோம் என்பது. ஆனால் இவருடைய கடந்த காலங்கள் நம்பிக்கை தரக்கூடியதாக எங்களுக்கு இருக்கவில்லை என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இணைந்திருந்த வடகிழக்கை வழக்கு போட்டு இதே கட்சி தான் பிரித்தது. சுனாமி கட்டமைப்பு கொண்டு வந்த பொழுது விடுதலை புலிகளோடு ஒப்பந்தம் செய்து சுனாமி கட்டமைப்புக்கு எதிர்த்து இதே அன்பகுமார் சாநாயக்கர் விவசாய அமைச்சராக சந்திரிகாவோடு இருந்து வெளியில போனார். 40,000 இளைஞர்களை படைகளுக்கு சேர்த்து யுத்தத்தை நடத்தி முடிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியோம். நாங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் கடந்தும் கூட கால சூழல் வந்திருக்கிறது. சரி, சிலவர்கள் அவர்கள் கடந்த காலங்களை யோசித்து உணர்ந்து அந்த மாற்றங்களோடு புதிய சிந்தனை களத்துக்குள் வருவார்களானால் நாங்கள் அது பற்றி செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் பிரதானமானது எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல். இன்னைக்கு நாங்கள் சின்ன சின்ன சலுகைகளுக்காக நாங்கள் ஓமண்டு போயிட்டோம் என்றால் நாளைக்கு இந்த சலுகைகளுக்கு அப்பால ஒரு இனத்தினுடைய அடையாளம், அந்த இனத்துக்கான தீர்வு, அவருடைய முயற்சி என்பது கையை விட்டு போயிடும். உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஒரு செமி கவர்மெண்டாக அதை சமஷ்டியாக அந்த மாநிலங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கோ அல்லது டோகாவுக்கோ போய் முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அவர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யறார். ஆனா என்னோட முதலமைச்சர் விக்னேஸ்வரையா இருக்கிற பொழுது டொரண்டோவில் வந்து ஒப்பந்தம் செய்து யாழ்ப்பாணம் மாநகர சபையுடன் ஒரு வேலை திட்டத்தை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டார். ஒரு முதலமைச்சர் நிதியம் உருவாக்குறதுக்கு அவருக்கு சட்டத்தில் இடமே இலங்கை அரசு அனுமதி கொடுக்க. என்னிட பல நண்பர்கள் சொன்னார்கள், ஐயா அப்படி ஒரு நிதியம் தொடங்கினால் நான் உடனடியாக பல கோடி ரூபாய்களை முதலீடு செய்ய இருக்கிறேன், அவருடைய நிதியத்துக்கு போடுவேன் என்று சொன்ன பல வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் இருக்கிறார். ஆனால் அந்த நிதி அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அதுதான் நாங்கள் கேட்கிறோம். நிதி அதிகாரம், காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் இல்லாத பறிக்கப்படுற இந்த அதிகாரங்கள் இருந்தால் ஒரு வளர்ச்சியை அல்லது ஒரு முன்னேற்றத்தை காட்ட முடியும். தலைவர்கள் மாறுகிற பொழுது இலங்கையிலே அவர்கள் சொல்லுவார்கள், சந்திரியா வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, இலங்கையில் 62 விதமான
மக்களுடைய வாக்கை பெற்று சந்திரிகா வந்தார். ஒரு தேவதையாக சொல்லப்பட்டார். தீர்வு பொதி ஒருவர்களாக இருந்தார். நாங்கள் சந்திரிகா சாரி, சந்திரிகா வேக்கு, சந்திரிகா செருப்பெல்லாம் போட்டு திரிஞ்ச காலம். ஆனால் இன்னைக்கு மாற்றம் வந்து எங்களுக்குள்ளே பல பேர் பேசணும். மாற்றம் நல்லது, நாங்கள் இருக்கிறோம், மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் எங்களுடைய அடிப்படை கொள்கைகளில் இருந்து பாதிக்கப்பட்ட இனத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வேறு திசைக்கு கொண்டு போவதாக அந்த மாற்றம் இருக்கக்கூடாது. மாற்றம் என்பது ஒரு நிலையான நிரந்தரமான அரசியல் தீர்வாக மாறுகிற பொழுது நாட்டிலே 2 தேசிய இனங்களும் தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அது மாறும். ஆகவே இன்றைய காலச்சூழலில் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு நாங்கள் தீர்வு கேட்கிறோம். இந்த அரசு அதை எப்படி செய்ய போகும்? குறிப்பாக பாருங்கள், ஜெனீவா தீர்மானம் வந்ததுக்கு பிற்பாடுதான் அண்மை நாட்களில் ஓராண்டுக்குள் முல்லைத்தீவில் குமுளமுனி என்ற பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 46 பெண் போராளிகளுடைய உடல்கள் தோண்டி எடுக்கப்படும். உங்களுக்கு தெரியும், நான் போய் பார்த்தேன். அந்த நீதவான் சரியாக அதை செய்ததால் அவர் மீது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக அவர் அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். தடயவியல் நிபுணர்கள் சொல்றார்கள், அந்த பிள்ளைகள் அரை உயிரோடு வாயெல்லாம் ஆவென்றபடி அவர்கள் அப்படியே புதைகுழியில் போட்டு மண்ணண்டி புதைக்கப்பட்டார்கள். உங்களோட தங்கச்சியா இருக்கலாம், உங்களோட பிள்ளையா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யோசிப்பாங்க. இது இதுவரைக்குமான ஜெனீவா தீர்மானத்தின் எல்லைக்குள்ள இது வராத ஒரு விஷயம். 46 எங்களுடைய பிள்ளைகள், சகோதரிகள் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சித்திரவதைகள், இந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு. இதுக்கு என்ன தீர்வு? இந்த அரசாங்கம் அதுக்கு என்ன தீர்வு தரப்போகுது? நாங்கள் இதை விட்டுருவோமா? நான் அன்னைக்கு அண்மையில யாழ்ப்பாணம் மானிப்பாயில் சந்திக்கிற போது ஒரு சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் பழசுகளாக வைக்கப்பட்டிருக்கிறாரு, நாங்கள் புதிய சிந்தனைக்கு போவோம். புதிய சிந்தனைக்கு ஓகே, நாங்கள் எல்லாத்துக்கும் விருப்பம். அப்படின்னா இந்த குமுளமுனையில 46 பேரையும் அது எங்களை இல்லை, எங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லை, உங்க அக்கா இல்லை, உங்க தங்கச்சி இல்லை, எந்த பிள்ளை இல்லை என்றதை விட்டுருவோமான்னு கேட்டோம். வேற மற்றவர்கள் சொன்னாங்க அது எப்படி விடுறோம். நாங்கள் அதான் கேட்கிறோம். எங்கேயோ நியாயம் கிடைக்கிற பொழுதுதான், நீதி நிலைநாட்டப்படுகிற பொழுதுதான், உண்மை உறுதிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் பொறுப்பு குரல் தன்னுடைய பணியை செய்யும். கனடா பாதிக்கப்பட்ட இந்த பழங்குடி மக்களுக்காக தன்னுடைய செய்தியை சொல்லுகிறது. பெரிய உலகத்தில் முன்னேற்றம். இங்கே அந்த மக்கள் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்களோ அவர்கள் பற்றிய சிறப்பான ஏற்பாடுகளை கனடா மேற்கொள்கிறது. உலகத்தில் இன்றைக்கு எங்களுக்கு நடந்தது இன அழிப்புக்கான், அதுக்கான ஒரு தினத்தையும் கொண்டு வந்து ஒரு பில்ல கனடிய பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு காரணம் நீங்கள் தான், உங்களுடைய வாக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அரசியல் பலம் தான் கனடாவில் செய்தது. அதனால தான் நாங்கள் கிளிநொச்சியில கனடா அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. தீர்மானம் நிறைவேற்றி கனடிய அரசுக்கு அந்த தீர்மானத்தை நாங்கள் வழங்கி இருந்தாங்க. அதுபோலதான் கனடிய உயர்ஸ்தானியருக்கும் எங்களுக்கு இடையில் கூட அந்த உறவுகள் வளர்ந்து வந்தது. ஆகவே இந்த பயணங்கள் எங்களுக்கு மாற்றங்களை தந்திருக்கிறார்கள். இறந்து போனவர்களை நாங்கள் கையப்படுவோம், அதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை, அல்ல அதை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை என்று சொல்வதில்லை. அங்கு இருந்துதான் இனத்துக்கான விடுதலை என்பதும் சரியான பாதையை கொண்டு செல்லப்படும். ஆகவே இது எல்லாம் ஒரு நெருக்கடி மிகுந்த, சவால் மிகுந்த சூழல். தேர்தலில் நாங்கள் பின்னடைவை தவிர்க்கிறோம். அது பார்வையில தோல்வி என்று சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அண்ணன் கோதாசன் சொன்னது போல, நீங்க உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நீங்க என்ன எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க, நாங்க என்ன உங்களுக்கு போறோம். கிளிநொச்சியில ஜனாதிபதி தேர்தல் நேரம் 72,000 பேர் வாக்களித்திருந்தார். பாராளுமன்ற தேர்தல் நேரம் 61,000 பேர் வாக்களித்தார். 11,000 பேர் வாக்களிக்க. சில இடங்கள்ல சொன்னார்கள், தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் தலை கேட்க எங்களுக்கு ரோட்டு போட இல்லை, நாங்க போடுறோம்னா உங்களுக்கு தான் போடுறோம், உங்களுக்கு போறோம், நீங்க எங்களுக்கு அபிவிருத்தி செய்யும், நாங்க நிறைய எப்படி இருக்கிறோம், எங்களுக்கு வெளியே போக மனம் இல்லை, கட்சிக்கு ஒற்றுமை இல்லை, நீங்க வழக்கில் நிற்கிறீங்க. அப்ப அதாக நாங்கள் பேசாம போயிட்டோம். நாங்கள் வாக்கு போட போயிடும். சரி, மாறி போட்டவரை கேட்டால் நாங்கள் பாடம் படிப்பு மட்டும் போட்டுனாங்க. பாடம் படிக்க உங்களுக்கு யாராப்பா கிடைத்தது கேட்டால் இல்லை, அது சிலவளை உங்களுக்கு போட்டா சரி, நீங்க ஒரு ஆள் உங்களுக்கு போட்டா ஒரே ஆள் பின்னால வந்துடுவாரு, உனக்கு போடலாம். எனக்கு வாக்கு போடாத பலரை எனக்கு நேர சொன்னார்கள்,
நாங்கள் உணவு போட மாட்டோம். அவங்க தான் போடுறோம், போட மாட்டோம். அதை அடுத்த வருஷம் பார்க்கிறோம். இவ்வளவு காரணம் சொன்னார், யார் வந்துருவார் இப்படியே சொல்லி எங்களை விட்டாரு. இந்த நெருக்கடிகளை எல்லாம் நாங்கள் சாதிக்கிறோம். நான் பகிரங்கமாக தேர்தல் மேடைகளை நான் கேட்டிருந்தேன். நான் மக்கள்கிட்ட கையை காட்டியும் கேட்டிருந்தேன், எனக்கு ஆணைதாருங்கள், நான் உங்களுடைய ஆணையின் மூலமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக, அவர் தெரிவு செய்யப்பட்ட செயலாளர் குதாசன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் மீண்டும் கட்சியை பொறுப்படுத்தி எல்லாரையும் அரவணைத்து 2004 இருந்து எங்களிடம் எவ்வாறு ஒரு ஒற்றுமை பலம் இருந்ததோ அந்த ஒற்றுமை பலத்தை கொண்டு மீண்டும் கட்டியமைக்கிறதுக்கு ஒரு ஆணைதாரர்களிடம் கேட்டேன். அதை எதிர்த்தவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். கேட்ட எனக்கு மக்கள் தெரிவு செய்தார்கள். அந்த வாய்ப்பு தரப்பட்டது. நான் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுவது, இன்னைக்கு நீங்க நம்பி எங்களுக்கு இந்த மண்டலத்துக்கு வந்திருக்கீங்க. நான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கேன். முந்தைய நாங்கள் ஒரு தடவை 2 தடவை வந்து சந்திக்கிறோம். நான் இவ்வளவு தொகையா சந்திக்கிறேன். ஒரு பயம் இருக்கு. நான் கனடா போயிருக்கலாம், அங்க சண்டை பிடிப்பாங்களே, கேள்வி வைப்பாங்களே, உங்களை அப்படி கலக்கி விடுவாங்க இல்லை சரி இல்லை நான் சொல்றேன், இந்த கேள்விகள் என்னிடம் இருந்தது. ஆனால் எங்கள மக்களுடைய மனங்கள், உங்களுடைய முகங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு நாங்கள் அறிந்து தெரிந்து கொண்டோம். நான் 20 வருஷம் வாத்தியாரா பிரின்சிபலா இருந்தான், கொஞ்சம் உளவியலை பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் உங்களுடைய உறவுகளாக உங்களுக்கு நீண்ட காலம் இருக்கிறவர்கள். அண்ணன் கோதாசன் உங்களுடைய வாழ்ந்தவர்கள். தயவு செய்து சில கோபங்கள் இருக்கும், உங்களோட இருக்கு, அது எங்கள் மீது இருக்கும். ஆனால் அதை விரோதமா பார்க்காது, நம்மளோட மண்ணாட்டமா கேட்கிறோம். அதை கோபிச்சு விரோதமா கோபக்காரனா பார்க்காது. சரி, இதை எப்படி நாம் திருத்துறது, இதை எப்படி கையாளுறது, இதுக்கு என்ன வழி இருக்கு, இந்த ஐடியா இது, இதை நீங்க செய்யுங்க, அப்படி போகமே. அது ஒரு மாற்றம் தானே. எங்களோட இலக்கை அடைய வேண்டும், எங்களோட தேச இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நானும் நீங்கள் இதில் ஜோதிகளாக கதைக்கிறதன் மூலமாக அந்த இலக்கை அடையலாமா? அல்லது நாங்கள் கோபங்கள் இருந்தால், நான் நேற்று இரவு கூட எனக்கு எதிராக எழுதக்கூடியவர்களே நான் சந்தித்து பேசியிருக்கேன். சிலர் என்னோட நான் உங்க எதிராக தான் எழுதினேன். ஆனா நான் இப்ப உங்களை யோசிக்கிறேன், பாப்போம் நீ சரியா நடந்தாண்டா இந்த ரூட்ல போவோம், இல்லையோ நான் கழுவி ஊத்து வந்தாங்க. நாங்கள் அப்படி பயந்து போயிடலாம். விமர்சனங்களை அரசியலில் ஏற்க தவறினால் அவர் அரசியலில் இருக்கிறார். அரசியல் என்பது விமர்சனத்துக்குரிய இடம்தான். கூட விமர்சிக்கப்படுறவர் வாத்தியாரும் அரசியல்வாதி, ரெண்டிலும் நான் இருந்தபடியே எனக்கு அது 2 தெரியுது. ஆகவே நான் உங்கள்கிட்டையும் இனியமாக அன்போட கேட்கிறது, முதல்ல எங்களுக்கு வேறுபாடு கோபம் இருக்கு. நாங்கள் சில ஒரு கேள்வியை கூடமாக இருக்கு, அதை இப்படித்தான் சொல்லணுமாக இருக்கு. எங்கள்கிட்ட இருந்த பல பேரும் சில நேரங்களில் தூர பார்வைகள் இல்லை, சில பேர் சிலதை நேற்றுக்கொண்டு வெளியேறுவது. நான் எங்கிட்ட இருக்க அளவு தெரியவன். நான் கடைசி வரையும் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கேட்டா தமிழரசு கட்சியான்னு கேட்பேன், இல்லைன்னா அந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று பகிரங்கமாக நான் அறிவித்தேன். எனக்கு சீட் கொடுக்க கூடாது ஒரு தலையால கிணறு இருந்தது. எவ்வளவோ செய்து பார்த்தேன். அதையெல்லாம் தாண்டி அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து சந்தித்து அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்கிற பொழுது இவர் வார்பமிக்கு எடுத்தவர் கூட எனக்கு எதிராக பிரச்சாரம் டிரெக்ட் இல்லை இன்டிரெக்டா கூட கையாண்டார். நான் பகிரங்கமா சவால் விட்டான், திராணி இருந்தா உனக்கு தில்லி இருந்தா நீ ஒரு தைரியமான ஆள் என்றா உறுதிப்படுத்த நான் விட்டுட்டு போறோம். இப்பயும் உங்களுக்கு ஒரு அதை உறுதிப்படுத்தினா நான் விட்டு போறேன். ஒருவர் மீது நாங்கள் ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தால் சில உண்மையாக்கப்படலாம். ஆனால் தான் எவிடன்ஸ் என்ன? கடைசி நேரம் தேர்தலுக்கு வாக்களிக்க ஒரு 4 நாளைக்கு முதல் சில அல்லக்கைகள் ஒரு பட்டியல் போட்டாங்க. ஸ்ரீதரன் தேர்தலில் சித்தார்த்தன் பேர் சிவாசையும் ஓட்டு போட்டாங்க. செய்தவனுக்கு அது விளங்கு எழுதவன் விளங்கு. எந்த நெட்டையில சித்தார்த்தன் சிவாசன் எப்படி போயிடும், ரிஜிஸ்டர்ட் நம்பர் எப்படி வரையிடும். அப்ப இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பல பேருடைய மூல தன்மை. தர்மம் எப்பயும் இருக்கு. அறம் ஒரு மனிதனை காப்பாற்றிட்டாங்க. தர்மத்தின் வழி அரசியல் என்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களுக்கு பிறகு கனடாவில் உங்களுக்கு முன்னுக்கு என்னையும் கோதாசனையும் இந்தியா கொண்டு நிறுத்தியிருந்தால் இது ஒரு அறத்தின் பாற்பட்ட அரசியல். உண்மையில் நாங்கள் போராடின ஆயுத போராட்டம் என்பது அறத்தின் பால்பட்ட போராட்டம், அது ஒரு தர்மத்தின் பால்பட்ட போராட்டம். அதனால் தான் அந்த அறமும் தர்மமும் தான் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துல கூட வச்சு அந்த மேதகு தேசிய தலைவரும் அந்த போராளிகளுடைய தியாகமும் அந்த ஆத்மாக்களும் கொட்டும் மழையிலையும் 30,000 பேரும் துயிலும் நிலத்துக்கு விலை செய்திருந்தார். கனகபுரம் துயிலும் நிலத்தில் அன்றைக்கு மழை
கொட்டோன்னு கொட்டுது. உங்களுக்கு இங்க சினிமா கொட்டுற மாதிரி இது கூட பரவாயில்ல. நீங்க ஜக்கெட்டை போட்டு தூரதேசங்கள்ல இருந்து அன்னைக்கு முழங்கால வெள்ளத்துல வந்து 30,000 பேர் கனகாபத்துக்கு நிற்கிறார்கள் என்றால், ஏனைய திருவிழாங்கள மக்கள் கூடுறார்கள் என்றால், இவ்வளவு தடைகளையும் தாண்டி என்ன இருக்கிறது பின்னாங்க எங்களை மக்கள் விட்டு போற நீங்க அப்படின்ட்டாரு. எங்களுக்கு ஒரு பாடம் படிச்சிருக்காரு. எங்களுக்கு ஒரு விரிக்க குட்டு போடப்படுறது. இந்த குட்டுல இருந்து திரும்பினே வேண்டாம், நாங்கள் வாழ்க்கையில திரும்பினார். ஆகவே இது ஒரு செய்தி, மக்களால் எங்களுக்கு தரப்பட்ட செய்தி. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கூட நாங்கள் பேசுற போது எங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இன்னைக்கு உதயநகரில் ஏபுரத்தில் சந்திப்பு நடத்துறாங்க. மக்கள்கிட்ட போறாங்க. மக்களோட நாங்கள் நெருக்கமாக இருக்கிற போது மட்டும்தான் என்னுடைய விமர்சனம் இருக்கிறார்கள். எங்களுடைய குடிச்சவன் கஜன் இருக்கிறார். பல பேர் நான் எங்களோட கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அங்க 2 வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். நான் கார வழியா பார்க்க வந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மெம்பர்ஸ் பிரதேச மெம்பர்ஸா இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் அர்ப்பணித்து செய்தவர்கள். அது இன்றைக்கு காலகட்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு நொச்சியாரம் வச்சு என்ன சூட்டாங்க. நொச்சியாரம் செத்திருந்தா நீங்களே எல்லாரும் செத்த வரிசையில என்னையும் சொல்லிட்டு விட்டுருக்கு. அது போய் முடிஞ்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்னுடைய காரியாலயத்துக்குள்ள கொண்டு வந்து குண்டுகளை வச்சு என்னுடைய சேர்மன் வேளமாளிகர் உட்பட 2 பேரை அரெஸ்ட் பண்ணி பயங்கரவாத இடத்துல கொண்டு 13 மாதங்கள் காரணம் வந்து வைத்திருந்தார். பிறகு மன்னிப்பு கேட்டு விடுதலை செய்தார். நாங்கள் கூட்டம் நடத்துற 4 எம்பிமார் காரியாலயத்தில் வச்சு 1000 பேர் சிங்கப்பூரில் வந்து இந்த ஒபிசை அடித்து உடைச்சாங்க. 2011ஆம் ஆண்டு இதுல கல்யாணம் இருக்கார், தீவன் இருக்கார், சாந்திவன் ஏனியவர்கள் இருக்கிறார், ஒரு விதானியார் கூட இருக்கிறார். கேட்டு பாருங்க. பள்ளியிலிருந்து வந்தவர். நாங்கள் 2011 எலெக்ஷன்ல கூட்டம் வைக்கா பூனியில 4 காகமும் 2 கம்பி போசன் 2 கரண் போசன் தான் இன்னைக்கு. ஆட்கள் வரமாட்டார்கள் கூட்டத்தில். எல்லாரும் கடையில் இருக்க எதுவுமே தள்ளிதான் இருப்பார். நாங்கள் 4 ஸ்பீக்கர் கட்டி போட்டு பேசுவோம். கடைசியா இருந்த அம்மா தான் வந்திருந்தா கூட்டம் முடிய எல்லாரும் கடையில விட்டு வெளியில போவார். படையில கூட்டம் வச்சால் ஒரு 10 பேர் தான் இருப்பார். வெளியில வரமாட்டார்கள். கடைகளுக்கு ஆட்கள் இருப்பார். இப்படி மெல்ல 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 அரசியலை வளர்த்து தான் வந்தாங்க. நாங்கள் சாதாரணமா யுத்தத்துக்கு பிறகு ஏதோ இன்றைக்கு இருக்கிற மாதிரி புரட்சிகள் அரசியல் செய்வதில்லை. மெல்ல மெல்ல மக்களோடு இருந்து மக்களோட நடந்து 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 தான் இந்த தூரமாக வந்தோம். இன்றைக்கும் அதே நெருக்கடி இடத்துல இருக்கிறோம். திசை மாறி இருக்கு. வேற திசைகள், வேற வேற நபர்களுடைய வருகைகள், சமூக வலைத்தளங்களுடைய பிரசங்கங்கள், இது ஒரு நெருக்கடி தான். பத்திரிகைகளை பார்த்த காலம் போய், நாங்கள் பேஸ்புக்க முகநூல ட்விட்டரை பார்த்த காலம் போய், இப்ப யூடியூபர்ஸ் ஒரு அணி உருவாகி அதுக்காக கோபம் கொள்ளையா. ஒரு யூடியூபர் வந்து ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா நான் 2 யூடியூபர் உருவாக்க கூடாது. நல்லதையும் சொல்லக்கூடாது, கெட்டது தான் சொல்லுவேன்னா ஏன் நல்லதை சொல்லக்கூடாது. அது யார் மீது கோபம் கொள்வதில்லை, யார் மீது குற்றம் காட்டுவதில்லை. நாங்களும் அந்த திசையை நோக்கி நல்லதுக்காக நாங்கள் செல்கிற போது சில வேளைகளில் நல்லது செல்வதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். நல்லது செல்வதற்கு உடனடியாக நடக்கலாம். காலம் தீர்மானம். இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பார். தந்தை செல்வா சாவடையும் பொழுது தலைவர் பிரபாகரன் சிந்திக்க மாட்டார். தலைவர் பிரபாகரன் போர் அமைக்கப்படுற பொழுது எனக்கு பிறகு கனடாவில் இவ்வளவு பேர் கூடி கலப்பாங்க அவர் சில நினைச்சிருக்க மாட்டார். பொறுப்பு தரப்பட்டிருக்கலாம். அவங்கள்ட்ட மனச்சாட்சியின் யோசிச்சு பாருங்க. வரலாறு எப்பையும் தலைவராக ஒருவரை அடையாளப்படுத்துறது. தலைவர்களை வரலாறு தரும். அந்த வரலாற்றின் தலைவர்களை நாங்கள் பின்பற்றி செல்வதற்கான பாதை தான் எங்களுக்கு முன்னாலே போய் இருக்கும். இதான் விவேகானந்தன் சொன்னார், ஸ்ரீ நீங்க என்ன திசை காட்ட போய் நான் திசை காட்டிய காட்ட இல்லை. தயவு செய்து அதை மறந்துருக்கு. நான் காட்டுற வீடு தான். முதல் வீட்டுல இருந்து தான் பேசணும். வீட்டை உழைச்சி வெளியே இருந்து பேசிக்கலாம். வீட்டுல இருந்து பேசுவோம். அது ஆறா இருந்தாலும் மானா இருந்தானே சைக்கிளா இருந்தானே முதல் வீட்டு முதல்ல விட்டுட்டு இருந்து பேசுவோம். பேசி நாங்க எப்படி எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு போவோம். குத்து விளக்கா இருந்தாலும் வீடு தான் கொடுக்கலாம், சங்கா இருந்தாலும் கோயில தான் கொடுக்கலாம். ஆகவே நாங்கள் பயணிக்கிற பாதை என்பது விட்டு கொடுப்புகள் தியாகங்களோடு ஏனையவர்களையும் அரவணைத்து பயணித்து ஒரு புதிய பாதையை சமைப்பதற்கு இயற்கை தருகின்ற இடைவெளிகளை
சரியாக கெட்டியாக பிடித்து பயன்படுத்தி உங்களுடைய அந்த தொடர்ந்த நல்லெண்ணங்களையும் சிந்தனைகளையும் வரவேற்று இந்த அருமையான வாய்ப்புக்கும் சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி மீண்டும் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. சிரியாய் திருமலை மைந்தனும் இலங்கை, இந்தியா மற்றும் கனடாவிலும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழின் வளர்ச்சிக்காகவும் தனது வாழ்வில் பெரும்பகுதியை அர்ப்பணித்தார். இலங்கை திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகம் குகதாசன் அவர்களின் வட்டக்கட்சி மக்களவையும் கனடா கௌரவித்து மகிழ்ந்தது. ஈழத்திரு நாட்டின் நெடுந்தீவு மக்களவையும் கனடா ஈழத்திரு நாட்டின் நெற்றித்திலகமாம் நெடுந்தீவில் வாய்ந்தனும் வளம் கொளிக்கும் கிளிநொச்சி மக்களின் வாழ்விலும் மனங்களிலும் என்றும் நிலையாக வாழ்கின்ற இலங்கை தமிழர் கட்சியின் தலைவரும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் கனடா வருகையின் போது அவர்களை கௌரவித்து நெடுந்தீவு மக்களவையும் கனடா இந்த நினைவு கேடயத்தை வழங்கி வாழ்கிறது. நிர்வாக சபை 2024 சு ராஜராஜன் தலைவர் ஜெயா குமாரசாமி சேரம். நெடுந்தீவு மக்களும் திருவண்ணாமலையின் மைந்தனும் சமூக பணிக்கு தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை அர்ப்பணித்த இலங்கை திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகம் குகதாசன் அவர்களின் கனடா வருகையின் போது அவர்களை கௌரவித்து நெடுந்தீவு மக்களவையும் கனடாவின் நினைவு கேடயத்தை வழங்கி வாழ்கிறது. நிர்வாக சபை 2024 சு ராஜராஜன் தலைவர் ஜெயா குமாரசாமி சேரம். இவளை ஒரு மிக குறுகிய நேரம் ஒரு 10 நிமிடங்கள் ஊடகங்களுக்காக ஒதுக்குகிறோம். இங்கே இருப்பார்கள், நீங்கள் பேசலாம். நீங்கள் இங்கே அவர்கள் இருப்பார்கள், நீங்கள் கூட்டம் முடிந்த பிறகு ஒரு பேசி செல்ல. முக்கிய பொறுப்பில் உள்ளாக்க பேஸ் பண்ணி தான் நான் ஒன்றும் ஊடகங்களுக்கு தேவை செய்து பதினோட தந்துட்டு போகலாம். தலா ஒவ்வொரு கேள்வி பிளீஸ். செய்ய வேண்டிய வேலை எல்லாருடைய திருப்தியாக பேசியிருக்கிறார். ஆனா நாங்கள் குழப்பம் இல்லை. ஊடகங்களுக்கு தலா ஒவ்வொரு கேள்வி எப்படி எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். இந்த நிலைமையில உங்களோட பதில் இப்ப அதுல சொன்னீங்க இன அழிப்பு என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறோம்னு பேசுவாங்க. இன அழிப்பு அல்ல, இது நடந்தது இன அழிப்பு அல்ல என்று சொல்லக்கூடியவர்களோட கூட இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக பதில் அப்படியான ஆகலையும் வச்சு இயக்கத்தோட ஒரு அமைப்போடு நீங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தா அந்த நாங்கள் இவ்வளவு 70 வரையும் வெளியில இருந்து கஷ்டப்படுறோம் என்றால் எங்களுடைய அரசியல் போக்கில் உள்ள மெலிவு தன்மை தான். நாங்க அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாரையும் பேஸ் பண்ணுங்க. நாங்க ஒரு தரம் குழப்படி பண்ணுமா தயவு செய்து நாங்கவே பொறுப்பாச்சு எல்லாரும் ஊடகங்களுக்கு ஒரு கேள்வி சந்தர்ப்பம் கொடுங்க. அமெரிக்காக சில பேரை எல்லோரும் அவர்கள் இங்கே நான் சொன்னது போல இங்கே ஒன்றும் தப்பித்து முயற்சி கிடையாது. இருப்பார் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் பேசுறதுமா முயற்சியை முடித்த பிறகு நாங்கள் பேசலாம் சொல்றோம். முயற்சியை முடித்த பிறகு எல்லோரும் அவர்கள் எல்லோரும் அவர்கள் அதாவது செல்வர்களும் ஏழையாளர்களும் பேசுறது இருக்கிறது. அவர்கள் வணக்கம். இது வந்து கோதாசனையா தயவு செய்யுங்க பிளீஸ். உங்களோட புகாரம் பழகி வந்திருக்கிறோம், உங்களை மதிக்க வந்திருக்கிறோம். தயவு செய்து சுவாமி பேசுங்க சுவாமி. அப்ப சுவாமி கட்சியின் வளர்ச்சி சார்பான கருத்து தான் நான் சொல்ல போறேன். கனடாவில் எவ்வளவு ஆளுநர் கோதாசன் ஐயாவை தெரியும், தமிழ்தேசிய அரசியல் ஸ்ரீதரன் ஐயாவை தெரியும். கனடாவில் ஒரு தமிழரசு கட்சிக்கான ஒரு குழு, அதாவது இதுவரைக்கும் எங்களெல்லாம் வந்து தெரியும். ஒரு எளிய
இளைய சமுதாயத்தை ஒரு இளையோரை கொண்டு நீங்கள் ஒரு குழு ஒன்றை தெரிவு செய்து தமிழரசு கட்சிக்கான கிளையை ஒன்று தயவு செய்து நீங்கள் இங்கே ஆரம்பிக்க வேண்டும். தமிழரசு கட்சின்னு சொல்லி யாருமே இந்த கூட்டத்தில் இல்லை. ஆனால் நீங்க 2 பேரும் முக்கிய நாட்டில் வந்திருக்கீங்க. உங்களை மதிச்சு இவ்வளவு மக்கள் வந்திருக்கோம், கூட்டங்கள் வந்திருக்கோம். தயவு செய்து இதனால் அப்படி ஒன்று நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை விடுவோம். நேற்று கூட்டமைப்பின் பேராக ஒரு தேர்தல் தேர்தல் நடந்திருக்குது. அதுக்கு நீங்க வேற ஆட்கொண்டு போயிருக்கு. என்ன நடக்குது? மேலும் மேலும் என்ன நடந்தது? கூட்டமைப்பில் பேராக கூட்டமைப்புனா முதலாவது மக்களுக்கு ஞாபகம் வருது திருவாளர் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் எங்க உரத்து குரல் கொடுத்தார். ஆனா கூட்டமைப்பில் பிள்ளைன்னு சொல்லி இங்க பிள்ளையை போல் வச்சுக்கிறீங்க. அழிஞ்சிட்டு தான் இருப்பது எல்லாரும் தேடி 10 பேரோட நடக்குது. ஏன்னா அவரை பிடிக்கிறது போக முடியாது. நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க. அவையா விடுவோம். அவையா காலம் முடிஞ்சது. நம்ம 25 வருஷமா இருந்து பார்த்து தமிழரசு கட்சியில நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிறோம். தயவு செய்து தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஒரு கிளை ஒன்றையுமே உத்தியோகபூர்வமாக ஆரம்பிச்சா இதை போல நீங்க பன்மடங்கு பார்க்க தமிழரசு கட்சி மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைக்கிறோம். இது சம்பந்தமான அதை கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க. அவர் அதுக்கு பதில் தரணும். கட்சி ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றது வேணும் பதில் ப்ளீஸ். குழப்பம் இல்லை. இது வந்து கருத்து தான். பதில் தரணும். தமிழரசு கட்சி கிளை ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றது வேணும். இன்னொரு கூட்டத்துக்கு நாங்கள் வர வேணும் வேண்டாம். கேட்கப்பட்ட கேள்வி, இங்கே தமிழரசு கட்சிக்கான ஒரு கிளையை இங்கே இந்த இடத்திலே உருவாக்கி செல்லுங்கள். நீங்கள் தமிழரசு கட்சியிலே பொறுப்பு வாய்ந்த தலைவர் செயலாளர், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த இடத்திலே கனடாவுக்கான ஒரு கிளையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது இங்கே செய்தி பத்திரிகை கொடுத்திருக்கிறார். அதான் கேள்வி. எல்லோருக்கும் வணக்கம். நான் தயவு செய்து அமர்ந்து நாங்கள் உங்களோட உள்ள ஆக்கள் தான், உங்களோட சகோதரர்கள், உங்களோட பிள்ளைகள். நாங்கள் உங்களோட நீங்கள் ஆரம்பிக்கிற கோபமா விரோதமா இல்லை. நீங்க சில கோரிக்கை முன்வைக்கிறீங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அது நியாயமானது. உங்களுடைய எண்ணங்கள் நியாயமானது. அதை நாங்கள் யாரும் நிராகரிக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி என்பது தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளின் பிரகாரம் இலங்கைக்குள்ள மட்டும்தான் இயங்கலாம். வெளிநாடுகளில் இயங்குறதுக்கு இன்னும் அந்த கட்சி யாப்புக்கு திருத்தங்கள் கொண்டு வருகிறது. நாங்கள் புதிய யாப்பு வரை கொண்டு செய்யப்பட்டோம். அண்ணன் கோதாசன் அதில் மிக முக்கியமான பங்கை வகித்திருந்தவர். அந்த ஜாப்பில புதிய வரைகளை வெளிநாட்டில் கிளைகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்படுறது, அதுக்குரிய அங்கீகாரங்கள் எழுதப்பட்டது. ஆனா இன்னும் நம்முடைய கட்சியின் பொது சபையில அந்த அங்கீகாரம் பெறப்படவில்லை. ஆனால் ஒரு தமிழரசு கட்சி கிளையை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பம் வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் தருவோம். நீங்க அந்த நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம். வேற இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் வீட்டு சின்னத்துல வேற ஒரு சரட்டியை நீங்க உருவாங்க. உங்களோட சிம்போலா வீட்டை வச்சிருக்காங்க. அது நீங்க கட்சிக்கு அனுமதி எடுக்க வேண்டி இல்லையாது. இப்ப நான் நீங்க சொல்றது விளக்கம் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்கள் ஒரு திருவண்ணாமலையில 10 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கப்படுது. இப்ப உங்களுக்கு ஒரு சரட்டி தரும். ஒரு தொண்டு நிறுவனம் தரும். அந்த தொண்டு நிறுவனத்தை நீங்கள் வீட்டு சிம்போலோட இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க கட்சிக்கு அனுமதி எடுக்க தேவையில்லை. கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க நிர்வாக நடைமுறைகளை வச்சிருந்தால் நாங்கள் இந்த வழக்கு வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதி வழக்கு இருக்கு திருவண்ணாமலை நீதிமன்றம். அதோட இந்த வழக்கு முடியும் நான் சொல்லல. சில வேளைகளில் அது இன்னும் 2 தினமோ 3 தினமோ ஆடி மாதம் வரை கூட போகலாம். எந்த வழக்க போட்டவர்களும் போடுவித்தவர்களும் இந்த வழக்க முடிவுக்கு கொண்டு வர மனைவியிலே போயிட்டு. ஆனால் அது நடந்தால் அந்த கட்சியினுடைய பொறுப்பு தலைவராக நானும் செயலாளராக அண்ணன் கோதாசன் தான் இருப்போம். உங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நாங்கள் இங்கேயே தேடி வந்து அதை செய்திருவோம் என்ற உறுதிமொழியை நான் தருவேன். உங்களுக்கு ஒரு சரக்கு தரும். ஒரு தொண்டு நிறுவனம் தரும். அந்த தொண்டு நிறுவனத்தை நீங்கள் வீட்டு சிம்போலோட இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க கட்சிக்கு அனுமதி எடுக்க தேவையில்லை. கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க நிர்வாக நடைமுறைகளை வச்சிருந்தால் நாங்கள் இந்த வழக்கு வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதி வழக்கு இருக்கு திருவண்ணாமலை நீதிமன்றம்.
அதோட இந்த வழக்கு முடியும்னு நான் சொல்லல. சில வேளைகளில் அது இன்னும் 2 தினமோ 3 தினமோ ஆடி மாதம் வரை கூட போகலாம். எந்த வழக்க போட்டவர்களும் போடுவித்தவர்களும் இந்த வழக்க முடிவுக்கு கொண்டு வர மனைவியிலே போயிட்டு, ஆனால் அது நடந்தால் அந்த கட்சியினுடைய பொறுப்பு தலைவராக நானும் செயலாளராக அண்ணன் கோதாசன் தான் இருப்போம். உங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நாங்கள் இங்கேயே தேடி வந்து அதை செய்திருப்போம் என்ற உறுதிமொழியை நான் தருவேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் திருவா பிள்ளை. ஈஸ்ட் ஆன்லைன் என்னுடைய கேள்வி செய்யறதுன்னா 2009க்கு பிறகு நாங்கள் தலைமை எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கிற 15 ஆண்டுகள் இந்த தமிழ் கட்சியை நம்பி நாங்கள் அரசியலாகிவிட்டோம். நீங்கள் எல்லாரோடும் மக்களுடன் நல்லா பழகுகின்றவர், எதையும் துணிச்சலாக பேசக்கூடியது. இது மக்களால் கேள்வி நான் கேட்கின்றேன். 15 நாளாக நாங்கள் அரசியலாகிவிட்டோம். இதற்கு உங்களுடைய பார்வை. அண்ணன் கிருபாபுரி அவர்கள், நாங்கள் அரசியல் அனாத இல்லை. ஏன்னா நாங்கள் அப்படி இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் எல்லாருமே அரசியல் உரிமை உள்ள ஒரு சுதந்திரமான இனம். அந்த அரசியல் உரிமைகள் எங்களிடம் இன்றைக்கும் நீர்மூத்த நெருப்பாக எங்களுக்கு கனன்று கொண்டு இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த ஒத்த கொள்கைகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆர்வம் உங்களோட கூட இருக்குது, என்ன போயிருக்கு. அந்த ஆர்வ கோளாறு நாங்கள் சில விட கோபமாக கருத்து கொள்வோம். ஆனால் எல்லார்ட்டையும் நாங்கள் ஒரு தெளிவான பார்வை வச்சிருக்கோம். 15 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய விடயமல்ல. சாதாரணமா நீங்கள் அயர்லாந்து 600 வருஷம் போராடி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஜூதர்கள் 300 வருஷங்கள் போராடி 60,000க்கும் மேற்பட்ட ஜூதர்கள் கொன்றொழிக்கப்பட்டு தான் ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கினார். நாங்கள் 80 வருஷங்கள் தொடர்ந்து போராடினோம். ஆயுத போராட்டம் இன்னைக்கு 15 வருடங்களுக்கு முதல் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து 30 ஆண்டுகள் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் உலகத்தின் கண்களை விரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுல தொடர்ச்சி தான் எங்களை தொடர்ந்தும் தக்க வைக்கும். ஆகவே நாங்கள் நம்மளோட முதல் சொல்வது போல ஒரு தோற்று போன இனம் அல்ல. எங்களுடைய பணிகளில் நாங்கள் இப்பொழுதும் அரசியலிலே நாங்களும் நீங்களும் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆனால் எங்களிடம் இருக்கிற சில தேவைகள் அல்லது ஏக்கங்கள், மனதில் இருக்கிற இது நடக்குமோ நடக்காது என்ற சந்தேகங்கள் எங்களை சில நேரங்களில் கோபம் கொள்ள வைக்கும், உங்கள்கிட்ட அந்த எண்ணங்களை வைக்கும். ஆனால் வருகின்ற காலங்கள் நம்பிக்கை தரக்கூடிய காலங்களாக மாறும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு பலத்தோடு தயங்கப்படலாம். வணக்கம். இதை வந்து அரசியல் அனாதைகள் என்ற இல்லாமல் இங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஈழத்தில் நடக்கின்ற செய்தியை எடுத்து வந்திருக்கின்ற எங்கள் எம்பிமார்களுக்கு மிக்க நன்றி. நான் இளந்தாய் தொலைக்காட்சி டிவி குறிப்பாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, புலம்பெயர்ந்த நாடுகளில் பல ஊடகங்கள் இருக்கிறது, தமிழ் ஊடகம். இந்த ஊடகங்கள் ஊடாக நமது தேசத்தில் நடக்கின்ற விடயங்கள் அவர்கள் கோப்பி பேஸ்டா இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாட்டில் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம். இந்த ஊடகங்கள் தேச மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இனி வரும் காலங்களில் இந்த இன அழிப்பு இதுகளுக்கு எப்படியான சேவையை செய்ய வேண்டும், அதுக்கான விடிவுகளை செய்ய வேண்டும், சில விடயங்களை பயந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஊடகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோடாக கேட்கிறேன். நல்ல விஷயம். ஊடக பரப்பு இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்குது. அதிலையும் சமூக வலைத்தளங்கள் அல்லது தொலைக்காட்சிகள் உடனே ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் சேரும். நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்றதை நீங்கள் ஊடகத்துக்காக சொன்னாங்க. நிலத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நீங்க கொடுத்தாலே முதலாவது விஷயம் வைக்கணும். அது நீங்க கொடுக்குறீங்க. இன்னைக்கும் நிலத்தில் இருக்கிற மக்கள் ஒரு தோட்டம் செய்கிறார்கள் அல்லது சீவிக்கிறார்கள், அல்லது ஒரு சைக்கிள் ஓடுறார்கள், அல்லது அவர்கள் இந்த மழை வெள்ளம் வந்தா கூட ஆருக்கு நாங்கள் உடனே வாரம் நீங்க தான் செய்வீங்க. ஊடக பரப்பு தான் அதை வெளியில கொண்டாங்க. 4 பேர்கிட்ட காசு பண்ணி நீங்க தான் தாரீங்க. இது சில வேளை நான் தனிப்பட்ட பேர் இல்லாம இருக்கலாம். ஆனால் அதை அந்த ஊடகங்களான நீங்கள் தான் செய்திருக்கிறீங்க. இன்றைய புலம்பெயர் மக்களுடைய உதவியில தான் இந்த பெரிய வெள்ளம் வந்தா என்ன, வறட்சி வந்தால் என்ன, அல்லது கொரோனா வந்த பொழுதும் சரி, கை கொடுத்தது முழுவதும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் தான். யாரும் அங்கே இருந்தவர்கள் அல்ல. அவை உங்களுடைய அந்த பணி கனதியானது, காத்திரமானது, பெருமதியானது. தொடர்ந்து அது நடப்பதற்கான அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வாருங்கள். அங்கு நடக்கிற விஷயங்கள் உடனுடனே கொண்டு வாருங்கள், உண்மைகளை கொண்டு வாருங்கள், செயல்படுத்துங்கள். எங்களாரையும் அதுக்காக செய்ய முடியும் என்றால் மாசத்தில் ஒரு முறை எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கேளுங்கள். நாங்கள் உங்களோட பொது வழியிலும் கூட வந்து நாங்கள் உரையாடுவோம்.
வணக்கம். ஈழமுரசு சார்பாக பத்திரிகை சார்பாக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால் உங்களுடைய பேச்சை அவதானித்த பொழுது நான் அநேகமாக உங்களுடைய உரையை அவதானிப்பவர். உண்மையாக குகதாசன் எங்களுடன் சேவையாற்றியவர். அண்ணன் அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு என்றும் குரல் கொடுத்து கொண்டு வருபவர். அந்த வகையிலே எங்களது மண்ணிலே நான் யோசிப்பது என்னென்றால் கழுதைந்து கட்டொருமான கதையாக இன்றைய நிலைமை இருக்கின்றது. நீங்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டீர்கள் 30 வருட போராட்டத்திலே ஏவிபி இவ்வளவு முன்னேற்றத்தை படிப்படியாக கொண்டு வந்ததென்றால் உங்களுக்குள் தமிழரசு கட்சிக்குள் சிக்கல்கள் இருந்தபடியினால் அதனை நீங்கள் செய்ய முடியாத இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தேசிய பட்டியலிலே இடம் பிடித்த சுமந்திரன் அவர்கள் அங்கு பிறகு 2 பாராளுமன்ற தொகுதிகளிலே இருக்கும் பொழுது நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள் இருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். ஏன் இதனை ஆரம்பத்திலே இருந்து இதை களை எடுக்க முடியாமல் போய் உங்களது தமிழரசு கட்சி வளர்ச்சியில் தான் நீங்கள் ஒற்றுமையில் தான் மக்களது ஒற்றுமையும் தங்கி இருக்கின்றது. இன்றும் அவர் கொழும்புக்கு ஒரு பிரதமர் கொழும்பிலே அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக வழக்கை போட்டிருக்கின்றார். இப்படியான நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள் இந்த ஒற்றுமையை கட்டி வளர்த்து இப்பொழுது தேசிய கூட்டமைப்பட்டு இருந்த அமைப்பு தமிழரசு கட்சியாக என்று வந்திருக்கிறீர்கள். எனவே அந்த தமிழரசு கட்சியில் அந்த வழக்கை போட்டவர் அவர். அதிலே இருந்து நீங்கள் மீள வேண்டும், இதிலே கட்டியமைக்க வேண்டும், இந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். அதற்கான உங்களது அபிப்பிராயங்கள், உங்களது அந்த ஒற்றுமை எவ்வாறு தங்கியிருக்கின்றது என்பதை எனது கேள்வியாக இருக்கின்றது. அந்த சுருக்கமான கேள்வி, நீங்க எப்ப தலைவராக வருவீங்க, கட்சி நடத்துவீங்க, அதானே? அதான் அந்த கேள்வி. சரி சரி சரி, நபர்களை தாக்குவதை ஒரு பெருந்தன்மையா விடுவோம். நீங்கள் நான் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும். நான் இதுல நீதிமன்றத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ நான் பேசுவது அழகில்லை என்றால் இதுல நீங்க எல்லாரும் பதிவு செய்வீர்கள். இந்த பதிவு காணும் என்ன கூட சில அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம். ஆகவே நபர்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துவோம். நாங்கள் இந்த முறை தேர்தலில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் தானே. நீங்க கேட்கிற கேள்விக்கு நிலத்தில் வாழ்கிற மக்கள் மிக தெளிவாக வாக்களித்து விடை கொடுத்திருக்கிறார்கள். காலம் அந்த விடையை அவர்களுக்கு வழங்கி, யார் யார் அறம் தர்மத்தை விட்டு வெளியில போகிறாரோ, யார் பிழையாக நடக்கிறாரோ, சில வேளை அவர்கள் சட்டமன்றத்தை கையில வச்சிருந்தாலும் மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அதை வழங்குவார்கள். பல கேள்விகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி உங்கள் பேச்சிலிருந்தே இருக்கிறது. சமஸ்தி என்பது இல்லாமல் போகலாம் என்று சந்தேகம் உங்கள் பேச்சில் காணப்பட்டது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இராணுவம் வடகிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை அன்றைய அமைச்சராக மிலிந்தவரோட அவர்கள் சிங்கள கிராமங்களுக்கு சென்று சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி விளங்கப்படுத்தினார் சிங்கள மக்கள். மேல்முறையீட்டு நீதிமன்றம் சமஸ்தி என்பது பிரிவினை போர் அல்ல என்று தீர்ப்பு வழங்கிய போது இதுவரை நாங்கள் எதுவும் சிங்கள மக்களுக்கு சேர்க்கவில்லை. அதை ஒரு கூட்டத்தில் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்ன போது என்னொரு வழக்கு போட்டு தீர்ப்பு எடுத்தவர் சொன்னால் அவர் எனக்கு தவால்காரராக வேலை செய்கிறார். ஆனால் இன்று வரை நமது தமிழ் கட்சிகள் சிங்கள மக்களிடம் சமஸ்தி என்பது பிரிவினை அல்ல என்ற வாதத்தை கொண்டு சேர்க்கவில்லை. அந்த மக்களிடம் உள்ள பயத்தை நீக்குவதற்கு எதிர்காலத்தில் நீங்களாவது முன்வருவீர்களா? சிறிய சிறிய பொக்கெட் மீட்டிங், சின்ன சின்ன குழுக்களான கிராமப்புற மீட்டிங்கள் எடுத்து அந்த சிங்கள மக்களிடம் உள்ள அச்சத்தை நீக்கினால் சமஸ்தி என்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கலாம். உங்கள் பார்வை என்ன? நீங்கள் என்கிட்ட கேட்ட இதே கேள்வியை இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது பிபிசி தமிழ் இளைஞர்களிடம் கேட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். பிபிசி ஒரு கருத்து கணிப்பு ஒன்று செய்திருந்தார்கள். சமஸ்தி என்றா என்னென்று இளைஞர்களிடம் கேட்ட பொழுது கையை விழித்து விட்டார்.
தேசியம் என்று கேட்ட பொழுது சிலர் தெரியாதுன்னு சொன்னாங்க. இது தமிழ் மக்களிடமும் தமிழ் இளைஞர்களிடமும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நீங்க சொல்றது சரி. சிங்கள இளைஞர்களிடம் அல்லது சிங்கள மக்களிடம் கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு நீண்ட பயணம். உதாரணத்துக்கு 2005ஆம் ஆண்டு கிளிநொச்சியில தமிழ் செல்வனைய எல்லாரும் கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு சக்தி டிவியின் உரையாடல் நடந்தது. பின்னர் அதுல நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகளாக சிங்கள மக்களிடம் எங்கள் போராட்டத்தின் உண்மைகளை கொண்டு செல்வதற்கு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிற நிலையில நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொள்வீர்கள், அதுக்கான வழி என்ன இருக்கு? நீங்க போனா இப்ப யூடியூப்ல பார்க்கலாம். நான் கேட்கிற கேள்வியும் தமிழ் செல்வனை அதுக்கு சொல்ற பதில் நினைக்க திரும்ப அதை பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நீங்க ஐயா கேட்கிற இன்றைக்கு களம் சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள யுவதிகளிடம், சிங்கள மக்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது சாதகமா வருமா பாதகமா வருமா என்பதல்ல. ஏனென்றால் ஒரு பொறிதான் டக்குனு இனவாதத்தை தூண்டி விடுவது. ஆனாலும் இந்த நாட்டில முன்னேற்றம் பெற வேணும், இந்த நாடு மாற வேணும் என்பதை சிங்கள இளைஞர்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார். அண்மையில கற்கோவளத்தில் ஒரு ராணுவ முகாமை விடுவித்தது. ஜனாதிபதியால விடுவித்தார். நாமல் ராஜபக்ச அந்த பேஸ்புக்ல எழுதியிருந்தார், இது பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்தது, இப்படி ராணுவ முகாம்களை விடக்கூடாது. ஆனா அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 சிங்கள இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், நீ பொத்தி கொண்டு போனவன். அதை அப்படியே சண்டே லீடரோ நான் நினைக்கிறேன் டெய்லி நியூஸ் பத்திரிகை அவ்வளோத்தையும் அப்படியே பத்திரிகையிலே போட்டு அந்த சிங்களத்துல வந்த உரையாடலை பிரிண்ட் எடுத்து பத்திரிகையிலே போட்டுருக்காங்க. எவ்வளவுக்கு மாற்றம் சிங்கள இளைஞரிடம் இருக்கிறது. அதுக்கான சிங்கள மக்கள் மாறிட்டார்கள் நான் சொல்லேன். ஏன்னா சிங்கள பௌத்தம் என்பது அந்த பேரினவாதம் என்பது எப்பவும் அது கட்டியா இருக்கும், எப்ப படிக்கும்னு தெரியாது. ஆனால் நாங்களும் அதை தந்திரமா வெற்றி கொள்வதற்கு வேலையில நாங்க விரோதமாவே பார்க்காமல் அந்த உரையாடல்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், செய்வோம். முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை செய்கிறோம். வணக்கம். சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, உங்களுக்கான கேள்வி இது. தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள். ஆனால் இதுவரையில் உங்களால் பொறுப்பேற்க முடியவில்லை. நீங்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதனால் தமிழரசு கட்சிக்கு பெரியோர் எதிர்காலம் இருக்கிறது, அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு பெரியோர் எதிர்காலம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள். ஆனால் நீங்கள் சிலர் நாடாளுமன்ற நீதிமன்றத்துக்கு செல்லும் வரை பொறுத்திருந்தீர்களா, அல்லது உங்களின் கையாளாகத்தனத்தினால் உங்களால் தலைவராக பொறுப்பேற்க முடியாமல் போனதாக புலம்பெயர் தமிழர்கள் கருதி கொள்கிறார்கள். இது பற்றிய உங்கள் கருத்து என்ன? நல்ல ஒரு கேள்வி. குறிப்பாக 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி எங்களுக்கான தலைவர்த்துவ தெரிவு நடைபெற்றது. பொதுச்சபையில் 320 பேர்ல 184 வாக்குகளால் நான் தெரிவு செய்யப்பட்டேன். தலைவர் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய அரசியல், எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதியின் பிரகாரம் மத்திய குழுவை நாங்கள் அடுத்ததாக கூடணும், மற்ற தெரிவுகளுக்கு முதல் கூடணும். கூடி மத்திய குழு விஷய ஆலோசனை சபையாக மாறி ஏனைய தெரிவுகள் பற்றிய கலந்துரையாடலை மேற்கொள்ளும். ஏனைய தெரிவுகள் தான் செயலாளர், ஏனைய உபதலைவர், சிரேஷ்ட உபதலைவர், துணை பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், மாவட்டங்களுக்கான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தம் 30 பேர் தெரிவு செய்யப்படுவார், தலைவரோட 30 பேர். அதுக்கு பிறகு 11 பேரை தலைவர் தெரிவு செய்வார். இந்த தெரிவு ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற்றது. 27ஆம் தேதி விஷய ஆலோசனை சபையாக கூடி இந்த தெரிவு நடைபெற்ற பொழுது அதனை கொண்டு போய் பொதுச்சபையிலே சொல்லப்படுகிற பொழுது பொதுச்சபையில குழப்பங்கள் ஏற்பட்டது. இப்ப தொடர்ந்து பொதுச்சபைக்கு அது விளங்கப்படுத்தி கொண்டு போற அளவில் பொதுச்சபையில இருந்தவர்கள் இந்த நீங்கள் விஷய ஆலோசனை சபையில மத்திய குழு தீர்மானம் எடுத்து வரக்கூடாது, இங்க விடுங்க கொண்டு கேட்டார். ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்க முடியாமல் இருந்தது. என்றால் நான் பொறுப்பெடுப்பது என்பது ஏனைய தெரிவுகளும் முடிந்த பிற்பாடுதான் முறைப்படி பழைய தலைவர் என்னிடம் அந்த பொறுப்பை தரவும். இதுதான் உலகால கடமை, யாப்பு விதியும் அதுதான். ஆனால் அவர் தருவதற்கிடையே குழப்பங்கள் அதிகரித்ததால் அந்த தெரிவுகளை, அந்த மாநாட்டை ஒத்திவைத்து ஒரு குழப்பம் இருக்கிறவர்களிடம் ஒரு ஆலோசனை நடத்தி அதற்கு ஒரு உடன்பாடு எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த உடன்பாட்டுக்கான முயற்சிகளில் பிப்ரவரி 4ஆம் தேதி நானும் சத்தியலிங்கம், மருத்துவர் சத்தியலிங்கமுடைய இல்லத்திலே சுமந்திரனும் இது பற்றி ஆலோசித்து கூட ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் கோதாசன் ஐயா ஒரு வருஷம், ஸ்ரீநேசன் இன்னொரு வருஷம், இதை நாங்கள் சிலதில் விட்டு கொடுத்து பேசி நாங்கள் மாநாட்டுக்கான தேதியையும் அன்றைக்கு தீர்மானித்தோம். ஆனால் அது தீர்மானிக்கப்பட்ட பிற்பாடுதான் கட்சியில் உள்ள 2 பேரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.
வழக்கண்டு வந்துட்டால் நீதிமன்றம் ஸ்டேயோட விதிக்கும். இவர் தலைவராக செயல்பட முடியாது, நீங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தலைவர் செயல்பாடு நிறுத்தப்பட்டிருக்கு, தெரிவுகள் பிழை, அவர் கேட்கிற நிவாரணம் அதுதான். ஆகவே இந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்படும் வரை கொஞ்சம் நாங்கள் பொறுமையாகத்தான். ஓம் ஸ்ரீதனையா வணக்கம். என்னென்னா உங்களோட இந்த தேசிய பட்டியல் வழக்கு சரியா மாவட்டத்தில் 5,000 இடமும் 4,033 கோட் தான் எடுத்தார். அந்த 3 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறந்த மாவட்டத்தில் 4,000 கோட் எடுக்கிறார்கள் கொடுத்தீங்க. அது நீங்கள மாதிரி சென்ற வருடம் எங்களுக்கு தேசிய பட்டியல் சென்ற வருடம் கிடைத்த பொழுது நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கவில்லை என்பதற்காக கலையரசனுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இம்முறை ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தது. நான் அந்த பொலிட்பீரோ கட்சியோட உயர்மட்ட குழுவிலே நாங்கள் கூடி கதைத்திருந்தோம். 4 ஆள் சில கூடி கதைத்த விஷயங்கள் சிலதை நான் வெளிப்படையாக பேச முடியாது, வேணுமென்னா தனியான விஷயத்தை சொல்லலாம். என்ன சிலது நாங்கள் கட்சி ரீதியான கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் நடவடிக்கைகளை நாங்கள் வெளியில சொல்லுவது ஒரு தலைமைத்துவ அழகல்ல. ஆனால் கடந்த நீங்க கிட்டத்தட்ட 54 வருஷங்களாக வவுனியா மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு. நீங்க வடிவ வரலாற்றை பார்த்தீங்கன்னா இருக்கல, மன்னார்ல இருந்திருக்கு, முல்லைத்தீவுல இருந்திருக்கு, ஆனால் வவுனியால இருக்கு. மருத்துவர் சத்தியலிங்கம் ஏற்கனவே 19,000 விருப்பு வாக்குகள் பெற்று மாகாண சபையில் அமைச்சராக இருந்தவர். இந்த தேர்தலில் அவர் தோல்வியை கண்டிருந்தாலும் தோல்வி கண்டவருக்கு கொடுக்கக்கூடாத விதிமுறையும் இல்லை. ஆனால் வவுனியாவுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அது வழங்கப்பட்டது. நாங்கள் உயர்மட்ட குழுவிலே ஆலோசித்திருந்தோம், ஒரு போட்டியிட்ட பெண்கள் ஒருவருக்கு வழங்கலாமா என்று, அல்லது அதனை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று. முதற்கட்டமாக ஒரு தெளிவாக சத்தியலிங்கம் அவர்களுடைய அந்த தேவை உணரப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டது. அதிலே பல்வேறுபட்ட காரணங்கள், குறிப்பாக தொடர்ந்து 54 வருஷங்கள் வவுனியாவில் ஒரு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தால் அது வழங்கப்பட்டது. வணக்கம் ஸ்ரீதரன் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய சகோதர உறவுகள். என்னுடைய கேள்வி என்னென்றால், 70 ஆண்டு கால பழமையான ஒரு அரசியல் கட்சி, பல தலைவர்களை பல்வேறு காலங்களில் மாற்றி மாற்றி வந்த கட்சி, இப்பொழுது புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் முற்பட்ட போது அது ஒரு தேர்தல் வாக்களிப்பு முறைக்கு வந்தது. அப்போ கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களை வாக்களித்தார்கள். இப்போ வாக்களிப்பு முடிந்து தலைவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த தெரிவு பிள்ளைன்ற சிந்தனைக்கும் கூட கட்சிக்காரர் இப்படி வந்தார். அப்ப உங்களோட கட்சியின் யாப்பில் இருந்து கூட கட்சியின் 70 ஆண்டு கால செயற்பாடுகளும் டோட்டலி பிள்ளையாக இருந்திருந்தால் கூட நீங்கள் இப்ப இருக்கிற இந்த புதிய தலைவருக்கு முன்னால்தான் அதுக்கான மாற்றங்களை உண்மையிலே ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா 70 ஆண்டு காலமாக பல தலைவர்கள் வந்திருக்கிறார். அப்படி வந்த வழிவழியை வந்தவர்தான் இவர். இப்ப இவரை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினவர்கள் தேச துரோகிகளா அல்லது இந்த கட்சியை தேச துரோக கட்சியா? நான் சிறிதளவு பேச முடியாது. நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். கூட கட்சியினுடைய யாப்பு, கட்சியினுடைய செயற்பாடுகள் தமிழ் தேச விரோதமானதாக இதுவரை இருந்திருக்கிறது நீங்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? அது என்ன, தமிழரசு கட்சி தியாகங்கள் செய்த கட்சி, இரத்தங்கள் சிந்தியது. தமிழரசு கட்சிக்கு தந்தை செல்வா கொடுத்த அந்த தியாகமும் அவருடைய அந்த மந்திர சொற்களுக்கு கட்டுப்பட்டு இருந்ததால் தமிழரசு கட்சிக்கு ஒரு இந்த உலகத்தில் ஒரு தாக்கம் இருக்கு. அதே நேரம் 71ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்படுற பொழுது தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழ் காங்கிரசும் இணைந்துதான் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. இருக்கிறார் நவரண செயலாளர் எம்பி நவரண அவர் காலத்தில் இருந்தவர். அப்ப அதுல இருந்து ஒரு 24 வருஷங்கள் தமிழரசு கட்சி கிடப்பில் தான் இருந்த இயங்கி. 2004ஆம் ஆண்டுல சங்கரி ஐயாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள், அந்த கட்சி ஒரு வழக்குக்கு போன பொழுது அதுக்கு ஸ்டேயோட இருந்து அந்த கட்சி இயங்க முடியாது. அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ் செல்வன் அவர்கள் மாவி அண்ணியோட பேசி இந்த கட்சி இருக்கா, இயங்கு நிலையில் இருக்கான்னு கேட்டுத்தான் 24 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கட்சி வெளியில வந்து 24 வருஷங்கள் இயங்காமலே இருந்தது. 80 வருஷம் வரலாறு இருக்கு, 75 வருஷம் வரலாறு இருக்கு. ஆனால் 24 வருஷம் இயங்குது. அதுக்கப்புறம் அந்த கட்சியை வெளியில கொண்டு வந்த பெருமையும் அதை கொண்டு வந்து அறிமுகம் செய்ததும்
மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் உரிய. அதனாலதான் நீங்க கூட இந்த கட்சியை கலைக்கணும். இல்லைன்னா நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பீங்க. அந்த நேரத்தில் கூட்டமைப்புல காங்கிரஸ் இருந்தது, டெரோ இருந்தது, இபிஆர் இருந்தது, பிளட் இருக்கு. அதுல ஒரு கட்சிக்குள்ள கேளுங்கன்னு தலைவர் சொல்லி இயங்காமல் இருந்த தமிழக கட்சியை வெளியில கொண்டு வந்து இந்த கட்சியின் சின்னத்துல நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் தந்தை செல்வா கொடுத்த தேசிய சிந்தனையும் தமிழகத்தின் தேசிய தந்தையாக அடையாளப்படுத்தப்பட்ட தந்தை செல்வாவால் வசீகரிக்கப்பட்ட மனிதர்களில் தலைவர் பிரபாகரனும் ஒருவராக இருந்த காரணத்தால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தமிழரசு கட்சிக்கு ஒரு பாரம்பரியமும் வரலாறும் தாக்கமும் கனதியும் இருக்கு. அவ்வாறான தமிழரசு கட்சியில ஜாப்புல ஓட்டைகள் இருக்காங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து உங்களோட இங்கத்தே உரிமைகளை இங்க வாழ்ற உரிமைகளை நீங்க நிராகரிச்சுட்டு வந்து நாளைக்கு தேர்தல் கேட்க போறீங்கன்னா நீங்க அங்க தவிர இருக்க மாட்டீங்க. நீங்க கேட்கலாம். எங்கட கட்சியில ஜாப்ல சொல்லப்படையுது. நான் எல்லாருக்கும் சொல்றேன், எங்கட கட்சியின் ஜாப்ல ஒரு தேர்தல் கேட்கிறவர் ஊராட்சி மன்றத்திலேயோ மாகாண சபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ தேர்தல் இருக்கிற ஒருவர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்க வேணும் என்ற விதி எதுவும் இல்லை. இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் கேட்ட சில பேர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்கிறது. ஆனா அவர்கள் கேட்டார். உங்களுக்கு தெரியும், பிஎஸ்ஐ அம்பாரால கேட்டவர் அவரை கட்சியில் அங்கத்தவராக சேர்க்கல. நான் அவரை மாவி என்ன 10 பேரை போறதுக்கு ஆக்கள் இல்லை. அந்த நேரம் அம்பாரால கேட்க ஒரு நேரம் முன்விலை பிஎஸ்ஐ நான் பாரம்பாரு வந்தார். பிஎஸ்ஐ போட்டார். அவரை மக்கள் வெளில வச்சுட்டாங்க. அவர் அரசாங்கத்தோட மாறி போனார். அவரோட நடவடிக்கை எடுக்க போய் நீதிமன்றம் கேட்டு உங்களோட அங்கத்துவத்தை காட்டுது. அவருக்கு அங்கத்துவ சீட்டே இல்லை, ரிசீட் இல்லை. அப்ப நீங்க அவரை நீக்கலாம். அவர் எம்பியா இருந்தார் கடைசி வரை. அப்ப இப்ப நாங்கள் அங்கத்தவராக்காமல் ஒரு ஆள் எம்பியா வந்தால் சில பேர் கட்சியில எம்பி ஆகி 2 வருஷத்துக்கு பிறகும் அங்கத்தவராக இருக்கிறார். இது பிள்ளைகள் இருக்கு. நீங்க யாப்பு படிவா இணையதளங்கள்ல இருக்கிற யாப்பு படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வழக்கு போடுறதுக்கு இருக்கிற உரிமை, ஆனா ஒரு கட்சியை முன்னேற்றி கொண்டு போறதுக்கு பயங்கர தடையா இருக்கு. ஆகவே கட்சியில இருக்கிற திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய யாப்பு வரையப்பட்டு அதுக்கு சில தடைகள் இருந்ததால இந்த மாற்றங்கள் வந்ததால செய்யப்படவில்லை. இவை நாங்கள் புதிய தலைமைத்துவ பொறுப்பை எடுக்கிற பொழுது மிக தெளிவாக இதற்கான விடைகள் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்ததை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். அல்ல ஒன்று, காலையில் வருகிற போது நான் கேட்டேன், இங்கே சில வேளையில் காராசாரமான சிக்கான கேள்விகள் எல்லாம் பெருமை என்ன செய்வீர்கள் என்று. அது எந்த கேள்வியா நான் கூட சொல்லுவேன். எனக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் கேட்கணும். நான் கூட சொல்ல நான் தேராதான் அந்த வினாக்களுக்கு முகம் கொடுக்கிறேன். எந்த வினாவுக்கும் கேள்விக்கும் விலத்தி ஓடுகின்ற தன்மையே கிடையாது. நான் நேர சுருக்கம் கருதி நாங்கள் நிகழ்ச்சியை இந்த பொழுதில் நிறைவு செய்கின்றோம். ஆனால் இங்கே சற்று நேரம் இருப்பார், பேசுகின்றவர்கள் அவரோடு பேசலாம். சில வேளைகளில் சில பேர் நேர்மானது மிக மிக ஒரு தடவை ஓடாம இருக்கிறார், இன்னொரு ஓடிட்டாரு. அது எப்படி? வணக்கம். உண்மையிலே மக்கள் பிரதிநிதியாக சிறுகரன் ஐயா அவர்களுக்கு வருகை தந்து எங்களுடைய கேள்விகளுக்கு விடையளித்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையை தருகின்றது. சைமகம் வானொலி ஊடாக பெருமை உங்கள் உற்சாகமான காரணத்தை தட்டி கொள்ளட்டும். மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு தனித்து நின்று எங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற ஒரு பாங்கு நிச்சயமாக ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அவற்றை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அயத்திலே அவர் குறிப்பிட்டது போன்று அவர் தலைவர் ஆக வந்த பின்பு அனைத்து விடயங்களையும் புலம்பெயர்ந்த நாடுகளோடு ஊடகங்களோடு தொடர்படுத்தி அவருடைய செயற்பாடுகள் செய்வது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய தொடர்பாளர்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அவருடைய சேவைகள் தொடரட்டும் என்று வாழ்த்திக்கொண்டு எங்களுடைய கேள்விகள் இல்லை என்றாலும் அவருக்கு ஒரு வாழ்த்து எங்களுடைய வானொலி மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, எங்களோட மக்களுக்கு ஒரு கேள்வி என்பது பாராளுமன்ற தேர்தல் முடிந்திருக்குது. உள்ளூராட்சி சபை தேர்தலும் அதாவது மாகாண சபை தேர்தலும் முக்கியமான தேர்தல் நடத்த இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் தலைவர் பதவி சட்டபூர்வமாக கிடைக்க மட்டும் கட்சியை கட்டமைக்காமல் கட்சியை புனரமைக்காமல் பயணிக்க போகிறீர்களா? அந்த பயணம் எங்களுக்கு சவாலுக்கு உட்படுத்தாங்க.
அதான் நீங்க தலைமையை ஏற்றுத்தான் நீங்க பயணிக்க வேண்டும் இல்லை. நீங்கள் ஒரு தனிமனிதராக கட்சியில இனத்தில விசுவாசமா இருக்கிற செயல்பாட்டின் அடிப்படையில வடக்கு கிழக்கில் எல்லாரும் நீங்க கட்சியை புனரமைக்க வேண்டும், கட்சியை வேகமாக வளர்க்க வேண்டும். உங்களுக்கு குறுகிய காலம் தான் இருக்கிறது. இதுல உள்ள அத்தனை உறவுகளுக்கும் தெளிவா இருக்கிறார். உள்ளூராட்சி சபையில் யார் மாநில சபையா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைக்கு பிரதேச சபையா இருக்கலாம், இல்லைன்னா வவுனியாவா இருக்கலாம், இல்லைன்னா மட்டக்களப்பா இருக்கலாம், திருவண்ணாமலையா அம்பாறையா இருக்கலாம். இந்த விடயங்களை நாங்கள் அசமந்த போக்கோட இருக்கிறோம் தான் நினைக்கிறோம். நீங்கள் அசமந்த போக்க இருக்கிறது நாங்கள் விட மாட்டோம், இந்த உறவுகள் விட மாட்டோம். அதை வெல்ல வைக்கிறதுக்குரிய நாங்கள் என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இது உறுதி எடுத்து செயல்பட வேண்டும். செயல்தான் ஒரு விடுதலைக்கு வழி, ஒரு விழிப்புணர்வு தான் ஒரு விடுதலைக்கு அத்தியாவசியம். விடுதலைக்குரிய செயற்பாடுகள் நாங்கள் செயற்பட வேண்டும். திட்டங்களுடைய செயற்பாடுகள் மற்றதாக இருக்கும் பொழுது அந்த இனம் வெல்லும். ஆத்மாக்கள் தான் நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்கள் நிச்சயம் வெற்றியை தரும் என்று சொல்லிக் கொண்டு இது உங்களோட பதில் என்ன? நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக ஊராட்சி மன்ற தேர்தலோ அல்லது மாகாண சபை தேர்தலோ நடைபெற்றால் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கான தயார் நிலைகளை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். நாங்கள் ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் கூட ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல உரையாடல்கள் இருக்கிறது. நாங்கள் மக்களிடம் விழிப்புணர்வு தேவை, இன்றைக்கு இருக்கிற மாற்றங்கள் தொடர்பில் அவர்களும் சில விடயங்கள் சிந்திக்க தரப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சில உதவிகள் அங்கிருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் மக்கள் அதிகமான கரிசனை கொடுக்கிறார்கள். அவை ஊராட்சி மன்றங்கள் என்பது மக்களுக்கான அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு மன்றங்கள், சபைகள். அந்த சபைகள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் செய்யக்கூடிய சில விடயங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நான் ஒரு நிதி சேகரிப்பு விடயத்துக்காக இங்கு வந்தவன் அல்ல. ஆகவே நான் சில இதுக்கு காசு விடும்போது இப்படி அப்படி சொல்லுகிறேன். ஆனால் சில விடயங்கள் உங்களிடம் இருக்கிற சக்திகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆங்காங்கே இருக்கின்ற உங்களுடைய உறவுகளுக்கூடாகவும் தொடர்பாளர்களுக்கூடாகவும் அதனை நீங்கள் செயல்படுத்த நான் உங்களிடம் அன்புடன் விநியமாக கேட்டிருக்கிறேன். ஒன் மோர் ஊடகம் தமிழ் ஒன். பிரசாந்த், நீங்க தாங்க லாஸ்ட். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வணக்கம். முதலில் வருகை தந்து பல்வேறு விடயங்களுக்கு உங்களுடைய விடயங்களை தெளிவாக கூடியமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்ற அதே நேரத்தில் இறுதியாக வந்த அவருடைய அந்த கேள்வியொட்டி தான் என்னுடைய கேள்வியும் இருக்கின்றது. பொதுவாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலின் போது எங்களுக்கே தெரியாது, அதாவது கட்சிக்கே தெரியாது கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தேர்தலினுடைய விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. அந்த விஞ்ஞாபன வெளியீட்டில் தலைவர் இல்லை, அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த விஞ்ஞாபனத்தை வெளியிடவில்லை. அதனுடைய பாராளுமன்ற குழு தலைவர் நீங்கள் தலைமை வேட்பாளர், அந்த தலைமை வேட்பாளர் இல்லை. அவ்வாறான ஒரு நேரத்தில் அந்த விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. இன்னும் ஒரு 4 மாதம் இருக்கின்றது. வருகின்ற புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுக்கு முன்பதாக இந்த உள்ளூராட்சி தேர்தலை நடத்த போகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு 120 நாட்களுக்குள் நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாமல் கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமானவர்களோடு சேர்ந்து அந்த விடயத்தை செய்ய முடியாத நாங்கள் எவ்வாறு நாங்கள் இந்த வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையோ அல்லது மாகாண சபை தேர்தலையோ எதிர்கொள்ள போகின்றோம்? அப்படி நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் அந்த ஒற்றுமையை கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலும் இப்ப பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு ஒரு அனுர அலை ஏற்பட்டதோ அல்லது எங்களுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாதவர்களை கொண்டு போய் நாங்கள் இன்று பாராளுமன்றத்தில் சில பேரை விட்டிருக்கின்றோம். அதனால் இன்று ஒரு கொள்கை இருக்கும், நாளை ஒரு கொள்கை, நாளை மறுதினம் ஒரு கொள்கையாக இருக்கின்றவர்கள் அவர்கள் பேசுகின்ற வீர வசனம் ஒரு வசனமாக மாறுகின்றது. ஆகவே இந்த 4 மாதத்துக்குள் உங்களுடைய விடயங்களை எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கிறோம். கட்சி நீதிமன்றத்தில் தான் இருக்கு. அவை நாங்கள் 4 மாதம் இல்லை 6 மாதமோ 1 வருஷம் சென்றாலும்
கட்சிக்கு நீதிமன்றத்தால் விடுதலை வந்த பிறகுதான் நாங்கள் அதை நிரந்தரமாக பேசுவோம். இல்ல பாருங்க, பாராளுமன்ற தேர்தலும் ஒரு வருஷமா கட்சி நீதிமன்றத்தில் இருக்கும்போதுதான் 7 ஆசனங்களை பெற்று 8வது தேசிய பட்டியலையும் பெற்று அது கட்சியை பாதிக்கும். வழக்கில் இருக்கிறது இன்னொன்று இருக்குது, நடக்கிற விஷயம் நடந்தவங்க. மற்றது ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கலாம், கூட்டாக சந்திக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் விலகி போகவும் கூடாது. அது மக்களுடைய இலக்கு நோக்கியதாக இருக்க வேண்டும். நபர்கள் மட்டுமல்ல, கட்சிக்குள்ள இருக்கிற நீங்க கேட்கிற 4 மாதத்துக்கு சரி வேணுமா 4 மாதம் நீதிமன்றம் தான். அது நீதிமன்றத்தில் வழக்கறிஞருடைய விதத்தை பொறுத்து அமைந்தது. ஆகவே சற்று நாங்கள் இந்த விஷயத்துல நீதிமன்றத்தை தாண்டி போயிடலாம். நீதிமன்றம் சொல்லப்படுகிற நீதிமன்றத்தில் சொல்லப்படுற வழக்குகள், பிறகு அணைக்கப்படுற ஆவணங்கள் இன்னும் நீடிக்கப்பட்டு கொண்டு போனால் அது காலம் செல்லலாம். வழக்கு போட்டவர் இன்றைக்கு கூட நான் இந்த வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னால் வழக்கு சரி, விஷயம் முடியும், நாங்கள் ஒற்றுமையாகவே கொண்டு போவோம். ஆனால் அதை வழக்கை போடுவித்தவர்கள் அவரை வழக்கு வாபஸ் வாங்க விட மாட்டார்கள். ஆகவே நாங்கள் பொறுமையோடு நிதானத்தோடு தான் இதனை கையாளுவோம்.